ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கடகர் திரளே போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்தனா உடையார் திருப்படிகள் திருச்சிற்றம்பலம். நாம் இன்றைய காலை அமர்விலே சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் முதல் நூற்பாவினுடைய இரண்டாவது அதிகாரம் ஈருமாகி அநாதிமுத்த சித்திரு மண்ணினின்றே மருவி விட்டுடும் என்கின்ற அந்த இரண்டாவது அதிகரணத்தில் மண்ணினின்றே மருவி விட்டுடும் என்பதை 48, 49, 49, 50, 51 மூன்று பாடல்களில் பார்த்தோம். அடுத்தது ஈருமாகி மருவி விட்டுடும் என்பதை 52 முதலாக 57 வரைக்கும் 6 பாடல்களிலே நிறுவுகிறார். இல்லை நமக்கு 52வது பாடலில் ஈசன் ஒரு ஒடுங்கிய உயிரவை பின்னும் அரண்பால் குதிப்பது எண்ணில் செய்கிறொரு மலத்தினாகும் சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்வொளி காரியங்கள் அழிய பின்னும் பயிர்ந்தர் காரணம் கிடக்கும் பின் காரியம் பண்டுபோல் பண்ணும் என்று அந்த 52வது பாடலில் பிராதத்த கண்மம் நீங்கும் பொருட்டு உலகத்தை பெருமான் ஒடுக்குகிறான், ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு மேலே தோற்றுவிக்கிறான். எனவே அவன் ஒடுக்குவதும் தோற்றுவதும் காரணம் பற்றியே அன்றி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அந்த பாடலில் பௌத்தரை மறுத்து அந்த பாடல் செய்தார். இப்போ அதன் மீது மேலும் ஒரு தடையை எழுப்புறாங்க. இதுவும் பௌத்தர் தான். பௌத்தர் முதலானோர் 53வது பாடல் பாருங்க. தோற்றுவித்து அழித்து பின்னும் தொடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் புகுந்தது விகாரம் என்னென் சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கடலை நீரும் கறந்திடும் காசி. ஈசன் என்ன செய்கிறான்? தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் மூன்றும் துடைத்தருள் மூன்று தொழில்களும் அதாவது இறைவன் தான் என்ன செய்கிறான்? உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், ஒடுக்குகிறான். மூன்றையும் யார் செய்கிறான்? சங்காரகாரன் ஆகிய முதல்வனே செய்கின்றான். எனவே அவன் தான் படைத்தல் கர்த்தா, காத்தல் கர்த்தா, ஒடுக்குதல் கர்த்தா என்று சொல்லக்கூடிய மூன்றையும் இறைவன் செய்கிறான் என்று சொன்னார். தோற்றம் செய்து நிலைப்பித்து பின்னும் இறுதியை செய்கின்ற இம்மூன்று தொழில்களும் இம்முத்தொழில்களும் போற்றவே உடையன். இந்த போற்றுதல் என்பதற்கு என்ன செய்யறாரு? இடையராது. இந்த 3 தொழிலையும் பெருமான் எப்படி செய்யறான்? ஓயாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எனவே இடையராது செய்வானாயின் புகுந்தது விகாரம் எண்ணின். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எண்ணின் அப்படின்னு வந்தா அங்க ஒரு நிறுத்திக்கணும். ஏன்னா இது ஒருவருடைய கருத்து என்பதை நம்ம பார்க்கணும். இதை யார் சொல்றா? பௌத்தன் சொல்றான். என்னன்னு சொல்றான்? ஒரே ஆள் ஓயாம படைச்சுக்கிட்டே இருக்கிறான், காத்துக்கிட்டே இருக்கிறான், அழிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் என்ன ஆயிடுவான்? விகாரி ஆவான். தயாராகிவாயா? ஒரே ஆளு சும்மா செஞ்சுக்கிட்டே இருந்தானா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா திருப்பி செய்வான், அப்புறம் திருப்பியும் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்புறம் இன்னொன்று என்னது? 3 வேற வேலை. படைக்கிறது வேற, காக்கிறது வேற, ஒடுக்கிறது வேற. படைக்கிறவனை போய் ஒடுக்க சொன்னா அவன் விகாரப்படுவான், ஒடுக்கிறவனை போய் படைக்க சொன்னா விகாரப்படுவான். ஏன்னா நிலை மாறுவான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் எப்பவுமே கடுன்னு இருப்பார். அவருக்கு சிரிக்கவே வராது. அப்படி ஒரு ஆள் திடீர்னு சிரிக்கிறாருன்னு வச்சு அப்ப என்ன ஆகிட்டாரு அர்த்தம்? ஏதோ பிரச்சனை இருக்குயா. இந்த ஆள் என்ன எப்பவுமே சிரிக்க மாட்டான்,
இன்னைக்கு என்ன திடீர்னு சிரிக்கிறான் அப்படின்னு என்னாச்சு, அவன் இயல்புல இல்லை. அவன் என்ன இயல்புல இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் எப்பவுமே நல்லா சிரிச்ச முகமா இருப்பார், அவர் திடீர்னு ஒரு நாள் கடுகு பேசுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கியா. அவர் எப்பவுமே நல்லா பேசுவார், இன்னைக்கு என்னமோ போனேன் சிடுன்னு விடுவார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ ரெண்டு என்னதுங்க, ஒருவனுக்கு மாறுபட்ட தன்மைகள் இயல்பு ஆகாது, இயல்பு ஆகாது. இது எதுக்கு சொன்னோம், ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். மாறுபட்ட இரு தன்மைகள் உலகம் தோன்றுவது இயற்கைன்னு சொன்னீங்கன்னா ஒடுங்கிறது இயற்கை ஆகாது. இல்ல ஒடுங்கிறது இயற்கைன்னு சொன்னீங்கன்னா தோன்றுதல் இயற்கை ஆகாது. மாறுபட்ட இரு குணங்கள், முரண்பட்ட இரண்டு குணங்கள் ஒரு பொருளுக்கு இயல்பு ஆகாது, இயல்பு ஆகாதுன்னு எதுக்கு சொன்னோம், உலகத்துக்கு சொன்னோம். உலகத்துக்கு சொன்னோம், அது இறைவனுக்கும் பொருந்தும், இறைவனுக்கும் பொருந்தும். படைக்கிறது அவனுடைய தொழில்னு சொன்னா, படைக்கிறது அவனுடைய தொழில்னு சொன்னா, அழிக்கிறது அவன் என்ன, அவன் விகாரப்படுவான். படைக்கிறவனையே அழிக்க சொன்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படைச்சேன், என்னையே போய் ஒடுக்க சொல்றீங்க அப்படின்னு நான் ஒடுக்கும்போது என்ன செய்வான், விகாரப்படுவான். இல்ல ஒடுக்கிற ஆளை போய் நீ படையிடான்னு சொன்ன என்ன செய்வான், நான் யாரு தெரியுமா, என்னை எல்லாம் போய் இந்த வேலை செய்ய சொல்றீங்க அப்படின்னு நினைப்பானா இல்லையா. அப்போ அவனுக்கு அது இயல்பாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம குழந்தைய நல்லா பாசமா வளர்த்தோம்னா கொஞ்சம் எப்படி கொஞ்சுவான், நல்லா இயல்பா கொஞ்சம். திட்டும் போது என்ன ஆகும், நாம டென்ஷன் ஆயிடுவோம். போல அவன் டென்ஷன் ஆகுறான்னு இல்லையோ, நாம என்ன ஆயிடுவோம், டென்ஷன் ஆயிடும். ஏன்னா வாய் திட்டிட்டு உட்காந்து அழுவாங்க, பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னது, திட்டுறது இயல்பு இல்லை, குழந்தைய திட்டத்தை அடிக்கிறது இயல்பு இல்லை. அவன் என்ன செஞ்சிருவாங்க, இவங்க விகாரப்பட்டுருவாங்க. கொஞ்சம் போது விகாரப்பட மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க இயல்பு. குழந்தைய கொஞ்சுவது அவங்க இயல்பு, திட்டும் போது என்ன ஆயிடுவாங்க, விகாரப்படுவாங்க. அதுக்கப்போ இந்த இரண்டு தன்மைகள் ஒருவனுக்கு இயல்பாக முடியாது. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, இவரே படைப்பாரு, இவரே காப்பாரு, இவரே ஒடுக்குவார் சொன்னீங்கன்னா அவர் கட்டாயம் என்ன ஆவாரு, விகாரப்படுவார். விகார தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் என்று புகுந்தது விகாரம். சொல்லும் போதே இது தப்பு சார், இது தப்பு, பொருந்தாது, நீங்க சொல்றது பொருந்தாது என்று நீ கூறுவாயானால். சொல்றது யாரு, பௌத்தன் சொல்றான். நம்மளை பார்த்து பௌத்தன் சொல்றான், அவனை பார்த்து இப்ப நாம சொல்றான். நீ நான் சொல்ற கருத்து பொருந்தாதுன்னு நீ சொன்னீன்னா, பொருந்ததுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், பொருந்ததுக்கானே உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீ கேள். சாற்றிய கதிரோன் நிற்க, சாற்றிய கதிரோன் நிற்க, சூரியன் நிற்க, சூரியன் நிற்க என்ன ஆகுது, காந்தம் கனலை காற்றிடும், காந்தம் கனலை காற்றிடும், தாமரை அலரும், காசினிக்கு நீரும் கறந்துடும். மூணு வேலை நடக்குது. சூரியன் நிற்கிறான் மேல, உச்சி வெயில், உச்சி வெயில். சூரியன் என்ன செய்யறான், அந்த வெப்பத்தை கக்கி கொண்டு இருக்கிறான். சூரியன் வெப்பத்தை கக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ ஒரு சூரிய காந்த கல்லை கொண்டு போய் வச்சா, சூரிய காந்த கல்லை கொண்டு போய் வச்சா என்ன ஆகுது, நெருப்பை அது உமிழ்கிறது, நெருப்பை உமிழ்கிறது. காந்தம், காந்தம் என்பது சூரிய காந்தம். காந்தம்னா நீங்க மேக்னெட் எடுக்கக்கூடாது, தலைக்குறை. என்னது தலைக்குறை, தலைக்குறை என்னது, முன்னாடி இருக்கிற சொல்லு இல்லை. அப்ப சூரிய அப்படிங்கிறத அங்க எழுதிக்கணும். காந்தம் என்பதற்கு முன்னாடி சூரிய காந்தம், சூரிய காந்தம் என்ன செய்யும், கனலை காற்றிடும், கனலை உமிழும், கனலை உமிழும். சூரிய காந்த கல்ல சூரியனுக்கு முன்னாடி வச்சா அது என்ன செய்யும், நெருப்பை தோற்றுவிக்கும், நெருப்பை தோற்றுவிக்கும். அப்புறம் என்ன ஆகும், தாமரை, ஒரு தாமரை மொக்கா இருக்கிறது, அது என்ன செய்யறது, அப்படியே மலர்கிறது. எதன் முன்னிலையில, சூரியன் முன்னிலையில பூம்பி நிற்கின்ற தாமரை என்ன செய்கிறது, அப்படியே மலர்கிறது. அப்புறம் நீரும் கரைஞ்சிடும். நல்ல வெயில் காய்கிற போது
அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்கு ஒரு கொட்டையில், அது என்ன இது காஞ்சி போகும். காஞ்சி போகும். 3 ஓமை சொல்ற. சூரியன் முன்னிலையில காந்தம் நெருப்பை தோற்றுவிக்கும், தாமரை மலரும், தாமரை மலரும், நீர் தன் நிலையில வற்றி போகும், தன் நிலையில வற்றி போகும். 3 படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். படைத்தலுக்கு ஓமை சூரியகாந்தங்கள் நெருப்பை தோற்றுவிக்கும், இது படைத்தல். அப்புறம் மொக்காய் இருக்கிற தாமரை அழகுறது, இது காத்தல். மொக்காய் இருக்கிறது என்னாச்சு இப்போ அழகுகிறது, இது காத்தல். நீர் என்னாச்சு கறந்து விட்டது, ஒடுங்கிருச்சு, இல்லாம போயிருச்சு, இது என்னது ஒடுக்கம். இப்போ இந்த சூரியன் இந்த சூரியகாந்த கல்லுக்கு வரும்போது வேற மாதிரி, இந்த தாமரைக்கு வரும்போது வேற மாதிரி, அல்லது இந்த தண்ணீருக்கு வரும்போது வேற மாதிரி வருதா? அது தன் நிலையில ஒரே மாதிரி இருக்கும். தன் நிலையில் தெரியாது சூரியன் இருக்கும். சூரியன் முன்னிலையில், சூரியன் முன்னிலையில சூரியகாந்தங்கள் நெருப்பை படைக்கும், தாமரை மலரும், நீர் கறந்து போகும், முத்தொழில் நடக்கும், முத்தொழில் நடக்கும். இது தன் நிலையில் என்ன ஆகாது, தெரியாது, இது மாறாது, இது மாறாது. இப்போ அது போல இறைவன் முன்னிலையில, இறைவன் முன்னிலையில என்ன நடக்கும்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்களும் நடக்கும். 3 தொழில்களும் நடக்கும். அப்படின்னா இங்க என்ன நுட்பம், என்ன நுட்பம்? 5 வேற, 3க்கே இல்லைங்க, 5 அப்புறம் 3க்குள்ள இது என்ன நுட்பம்னு கேட்டீங்கன்னா, சூரியன் முன்னிலையில், இந்த சொல்லு ரொம்ப முக்கியம், சூரியன் முன்னிலையில். இப்ப இந்த 3 தொழிலை எது செஞ்சுது? எது செஞ்சது? சூரியனது கதிர்கள் செய்தது, சூரியன் செய்யல. சூரியனது கதிர்கள், சூரியன் முன்னிலையில சூரியனது கதிர்கள் இந்த முத்தொழில் செய்தது போல இறைவன் தன் சிற்சக்தியால் அதை செய்வான். அதனால் அவன் என்ன செய்ய மாட்டான்? விகாரப்பட மாட்டான், அவன் விகாரப்பட மாட்டான். இன்னொரு ஊமை சொன்னா நமக்கு புரியும். நாமெல்லாம் ஒரு தொழிலை செய்கிற போது விகாரப்படுறோமா பட மாட்டோமா? கண்டிப்பா விகாரப்படும். எந்த வேலை செஞ்சாலும் விகாரப்படும், எந்த வேலை செஞ்சாலும் விகாரப்படும். தொடர்ந்து செஞ்சா விகாரப்பட்டுரும். இதுக்கு வேற காரணமெல்லாம் வேண்டாம், வேற எந்த காரணமே வேண்டாம். ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சா என்ன ஆயிடும்? விகாரப்படும். இப்போ ஆரம்பிக்கிறோம், உதாரணத்துக்கு என்ன செய்யறோம்? ஒரு திருநீர் பாக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பாக்கெட்டை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சின்ன வேலை தான், உட்காந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இப்படி எடுத்து அப்படி போடணும். ஒரு 1000 பாக்கெட்டு திருநீர் போடணும். முதல்ல போடும்போது அது பொறுப்பாடு அப்படியே போட்டு அழகாக படித்து போடுவோம். 1 பாக்கெட்டு, 2 பாக்கெட்டு, 50 பாக்கெட் ஆயிடுச்சு, 500 பாக்கெட் ஆகி போட அப்படி போடுவோம். என்னாச்சு? இயல்பாக விகாரம் வந்துடும். ஏன்னா இது என்ன காரணம்? தொடர்ச்சி. ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சோம்னா என்ன ஆயிடும்? விகாரம் வந்துடும். விகாரம் வந்துடும். முதல்ல திருவாசகம் படிப்போம், எப்படி படிப்போம்? அப்படியே கண்ணீர் விட்டு படிப்போம், கண்ணீர் விட்டு படிப்போம். அப்புறம் என்ன செய்வோம்? நமச்சிவாய வாழ்க நலந்தாழ்வாழ் வேறு நெஞ்சுடியாழ்வாழ்க ஓவரையான குருபடிதம். இப்போ என்ன ஆயிட்டோம்? விகாரப்பட்டோம். விகாரப்பட்டுமா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? தொடர்ச்சி. ஒரு செயலை தொடர்ந்து செய்கிற போது நமக்கு என்ன வந்துடும்? விகாரம் வரும். காரணம், நாம் கருவிகளின் வழியாக செய்கிறோம். நம்ம எப்படி செய்கிறோம்? கருவிகள் வழியாக செய்கிற போது நமக்கு விகாரம் வரும், விகாரம் வரும். ஆனால் இறைவன் கருவி வழியாக செய்வதில்லை, கருவி வழியா செய்வதில்லை. அவன் எப்படி செய்யறான்? சங்கற்பத்தினாலே செய்கிறான், சங்கற்பத்தினால செய்கிறான். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு 10 டேபிள் எடுத்து அங்கே வைங்க அப்படின்னா, நம்ம ஒன்று எடுத்து வைக்கும்போது இருக்கிற வலிமை 2வது எடுக்கும்போது என்ன ஆகுது? கொஞ்சம் குறையும். அப்போ என்ன ஆகுது? அந்த அயற்சி வருது. நீங்கள் நின்று இந்த 10 டேபிள் அங்கே போடணும் அப்படின்னு, இந்த 10 டேபிள் அங்கே போனா நான் டயர்ட் ஆகுனா? ஆக மாட்டேன். போகணும்னா போயிடும், வானா அது. இப்போ என்ன வேண்டியது இல்லை, டயர்டு எதுக்கு ஆகணும்?
இப்போ இந்த வேலை எப்படி நடக்குது? சங்கற்பத்தில் நினைவு மாத்திரையில். இந்த எப்படி நடக்குது? நினைவு மாத்திரையில். நினைவு மாத்திரையில நடக்குது. இறைவன் 224 குணங்களையும் படைக்கணும்னு சொன்னா அவன் சங்கற்பம் செஞ்சானா உலகம் தோன்றும். அவன் போய் மாயை எடுத்து குயவன் சொன்னமா இல்லையா, அது மாதிரி மாயை எடுத்து வந்து பெசைச்சு சுத்தமாயிட்டு போடு, அஸ்தமாயிட்டு போடு, அப்படி செய்யறது இல்லை. அவன் அவன் சங்கற்பத்தில் நினைச்சானா அது என்ன ஆகும்? அப்படியே சுத்தமாயே காரியப்படும், அப்படியே சுத்த பூர்ணங்கள் தோன்றும். அசுத்தமாயே காரியப்படும், அப்படியே தோன்றும். பிரகிருதி மாயை காரியப்பட்டு உலகம். இங்க எங்கேயும் அவன் என்ன செய்ய மாட்டான், போய் அவன் செய்ய மாட்டான். அவன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிறான். எல்லாவற்றிலையும் கலந்து நிற்கிறான். உதாரணத்துக்கு நமக்கு ஒன்று சொன்னா தெரியும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ 2 பேருக்கு கருத்து ஒற்றுமை இருந்தா, 2 வேற வேற உயிர், ஆனா கருத்து ஒற்றுமை இருந்தா இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த அம்மா என்ன செய்வாங்க, சொல்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருவாங்க. சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. அதுதான் நம்ம அழகாக சொல்லுவோம், ஈருடல் ஓர் உயிர். ஈருடல் ஓர். இவர் கருத்தும் அவங்க கருத்தும் கலந்து இருப்பதினால இவர் நினைக்கிறது அந்த வேலையாகும். இவர் போய் இதை செய்ய அதை செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு வகையில கலந்திருந்தாவே இது நடக்குது. ஆனா பெருமான் எப்படி இருக்கிறான்? நீக்கமர நிறைந்திருக்கிறான். அத்துவித சம்பந்தம். அத்துவித சம்பந்தம். கணவனுக்கு மனைவிக்கு இருப்பது உணர்வினாலே சம்பந்தம். உணர்வினால் இருக்கிற சம்பந்தம். இது அந்த சம்பந்தம் இல்லை. இது என்னது? அத்துவித சம்பந்தம். அப்போ அது ஆகட்டும்னு நினைச்சானா அது ஆயிடும். அதனால அவன் என்ன ஆக மாட்டான்? விகாரப்பட மாட்டான். நாம ஏன் விகாரப்படுறோம்னா நாம அதுக்கு எப்படி செய்யறோம்? அந்த அந்த செயலுக்கு வேறாயிருந்து அந்த செயலை செய்யறோம். வேறாயிருந்து செய்கிறோம். அதனால நமக்கு என்ன வருது? விகாரம் வருகிறது. அவன் எங்க இருக்கிறான்? அந்த செயலுக்குள்ளேயே இருக்கிறான். செயலுக்குள்ளேயே இருக்கிறான். எனவே என்ன ஆகாது? அவன் விகாரப்பட மாட்டான். எனவே அவனுடைய சங்கற்பத்திலே, அவன் திரு முன்னிலையிலே உலகம் படைக்கப்படும், உலகம் காக்கப்படும், உலகம் கொடுக்கப்படும். எனவே அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் கிடையாது. இது போல சூரியன், சூரியன் தன் கதிரை கொண்டு முத்தொழில் செய்வது போல இறைவன் தன் சக்தியை கொண்டு என்ன செய்வான்? முத்தொழில் செய்வான். எனவே அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் இல்லை என்று இந்த பாடல சொல்றார். குடிப்புரை பாருங்க. ஒரு கடவுள் 3 தொழிலை இடையறாது செய்வானாயின் பாரம் எய்தி விகாரி பாரம் எய்தி அப்படின்னு எவ்வளவு வேலை செய்யறது? இழைப்பு எய்தி 224 கோணத்துல இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு வந்தா அவன் பேசணும். ஸ்கூல்ல போனீங்கன்னா ஒரு வகுப்பறையில் வாத்தியார் உட்காந்துக்குவாரு. பேசாதரா அப்படின்னு இவன் நடக்கணும். இவன் கையில ஆரம்பிச்சிடுவான். இவன் நடக்கணும், அவன் ஆரம்பிச்சிடுவான். இவன் கொஞ்ச நாள் இவரு என்ன போகலாம், என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு அவர் போய் ஒரு மூலையில் உட்காந்துக்குவாரு. ஏன்னா என்ன செய்ய முடியாது? அவரை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அத்தனை வேலையை அவரால் செய்ய முடியாது. ஆனால் இறைவன் அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதான் இங்கே சொல்றாரு, பாரம் எய்தி விகாரி ஆவான் போடும். விகாரி ஆவான் சொல்றது யாரு? பௌத்தர். அவன் சொல்றத இங்க சொல்றாரு, போடும் என்பாருக்கு அகுது இல்லை என்பது, அகுது இல்லை என்பது தனக்கு உரிய முத்தொழில் செய்யும் அது பற்றி விகாரம் எய்தாக நியாயத்தில் வைத்து அறியப்படும். அவ்வளவுதான். சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கியா? சூரியன் முத்தொழில் செய்தா இல்லையா? செய்யுது, படைக்குது, காக்குது, கொடுக்குது. தன் நிலையில் அது என்ன வருது? சூரியனே விகாரமாக பெருமான இல்லையா? விகாரம் ஆகிறாரு, அவளை ஆகிறார் என்று அது சொல்லிட்டாரு. காசினிக்கு என்பது உருவு மயக்கம். காசினிக்கு என்பது உருவு மயக்கம். உருவு மயக்கம் என்னது? காசினிக்கு உருவு மயக்கம்னா என்ன சொல்லுங்க? இதை விட்டுருங்க. காசினியில் இருக்க உரையில, உரையில என்ன இருக்கு? உரையில உரையில நேரா முடிவு இவருக்கு போங்க. சுப்பிரமணிய தேசிய உரை போங்க.
இருக்கா? காசினிக்கேன்னு இருக்கா? சுப்பிரமணிய தேசிகர் என்ன போட்டிருக்கிறாரு? காசினிக்கே நீரும் திறந்திடும் போட்டிருக்காரா? இங்க பாட்டுல என்ன இருக்கு? காசினிக்கேன்னு இருக்கா? இங்க என்ன போட்டிருக்கிறாரு? காசினிக்கு என்பது உறுப்பு மயக்கம். காசினிக்குன்னு வரணும். புரியுதா இல்லையா? இங்க உறுப்பு மயக்கம்ங்கிற இடத்துல என்ன எழுதியிருக்கிறார்? காசினிக்குன்னு இருக்கா? காசினிக்குன்னு வர வேண்டியது காசினிக்கேன்னு பாட்டுல வந்திருக்கு. புரியுதா? காசினிக்கு பூ வர இடத்துல என்ன வருது? கே வருது. பூ என்பது ஒரு உறுப்பு, ஏ என்பது ஒரு உறுப்பு. பூ உறுப்பு வர இடத்துல ஏ உறுப்பு வந்திருக்கு, மாறி வந்திருக்கு. இதுக்கு மயக்கம்னு பேரு. நாம இருக்கிறது மயக்கம் தான். அந்த மயக்கம் இல்லை, இது உறுப்பு மயக்கம் இல்லை, இது மதியான மயக்கம். இது மதியான மயக்கம். இங்க வந்திருக்கிறது உறுப்பு மயக்கம். காசினிக்குன்னு வரணும், பாட்ட காசினிக்கேன்னு வந்திருக்கு. அது உருவு மயக்கம். உருவு மயக்கம். இன்னொன்னு ஒருமை பன்மை மயக்கம். ஒருமை பன்மை மயக்கம் ஒன்று இருக்கு. அவன் வந்தான், அவன் வந்தான், அவன் வந்தார்கள் சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஏன்? இது ஒருமை. அவன் என்பது ஒருமை, வந்தார்கள் என்பது பன்மை. புரியுதுங்களா? பாட்டில் எங்காவது சில இடத்துல ஒருமையும் பன்மையும் இப்படி வரும். ஒருமையும் பன்மையும் வரும். அப்படி வந்தா அது என்ன செய்யணும்? பன்மை பொருளை எடுத்துக்கணும். உலகு, உலகு தோன்றியது. உலகு தோன்றியதுன்னா உலகங்கள் தோன்றியது. உலகு அப்படின்னா ஒருமை, உலகங்கள்னா பன்மை. தோன்றியது என்பது பன்மையில் பொருள் செஞ்சீங்கன்னா இங்க என்னன்னு வரணும்? உலகங்கள் தோன்றியது அப்படின்னு பொருள் செய்யணும். ஆனா என்ன இருக்கு? உலகுன்னு இருக்கு. அப்ப உலகு என்பது என்னது? ஒருமை பன்மை மயக்கம். அதே மாதிரி காசினிக்கு என்பது உலகத்திற்கு. உலகத்திற்குனா உலகங்கள் எல்லாம், எல்லா உலகம் தான். இது 224 கோணம் இதில் அடங்கும். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? காசினிக்குன்னு ஒரு உலகத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னது? உருவு மயக்கம். உருவு ஒருமை பன்மை மயக்கம். ஒருமை பன்மை மயக்கம். சரி, இவை இரண்டு செய்யுளான் புத்தர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து ஈருமாகி மறுவிட்டுடுமாறு வலியுறுத்தப்பட்டது. ஈருமாகி என்பது இறைவன் தான் உலகத்திற்கு அந்தமும் ஆதியும் என்பதை யார மறுக்கிறாரு? பௌத்தர் மறுத்து நிறுவனர். பௌத்தர் மறுத்து நிறுவனர். அடுத்த 2 பாட்டுல பாஞ்சராத்திரிகர் முதல்வரை மறுக்கிறார். மொத்தம் 6 பாட்டு சொன்னமா இல்லையா? ஈருமாகி மறுவிட்டு எத்தனை பாட்டு? 6 பாட்டு. அதுல முதல்ல 2 பாட்டு யாருக்கு? பௌத்தரை மறுக்கிறதுக்கு 2 பாட்டு, பாஞ்சராத்திரிகர் முதலான மறுப்பதற்கு 2 பாட்டு. சரியா? இப்ப 54, 55 இந்த 2 பாட்டு பாஞ்சராத்திரிகர் மறுப்பு. உரைத்த இத்தொழில்கள் 3ம் மூவர்க்கு உலகம் போத வரைத்து ஒருவனுக்கு ஆக்கி வைத்தது இங்கு என்னை என்னேன் விரை கமலத்தோன் மாடும் ஏவலான் மேவினோர்கள் உரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னனாரே. புண்ணியம் நன்னனாரே. உரைத்த இம்3 தொழில்களும் உரைத்த இம்3 தொழில்களும் கூறி போந்த முத்தொழில். எங்க கூறி போந்தாரு? முன்னாடி 2 பாட்டுல சொன்னார். படைத்தல் காத்தல் அடித்தல முன்னாடி சொன்ன 2 பாட்டு. அந்த 2 பாட்டுல சொன்ன படைத்தல் காத்தல்
அழித்தலாகிய 3 தொழில்களும் மூவர்க்கு உலகம் போத, மூவர்க்கு உலகம் போத 3 கடவுளுக்கும் உரியது என உலகம் சொல்லா நிற்கும். சொல்லி நிற்கும். எங்க வேதத்தை பாருங்க, வேதத்துல சொல்லியிருக்கு, படைத்தல் கர்த்தா பிரம்மன், காத்தல் கர்த்தா திருமால், ஒடுக்குதல் கர்த்தா குருத்திரன் அப்படின்னு உலகம் சொல்லுது. உலகம்னா என்னது? உலகத்திலே நிலவி நிற்கின்ற வேதம் முதலாகிய நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது? 3 தொழிலுக்கு 3 பேர் சொல்லியிருக்கு. 3 தொழிலுக்கு 3 பேர் சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? 3 இவரே செய்வார் சொல்றீங்க. 3 இவரே செய்வார் சொல்றீங்க. எப்படி அது சரியா இருக்கும்? அது பொருந்தாது. எனவே மூவருக்கு உலகம் போல இங்கு வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது என்னை அப்படின்னா நினைக்க வேண்டியதான். அந்த இடத்துல நினைக்க வேண்டியதுதான். எனவே ஈண்டு வரையறுத்து இது அந்த 3 தொழிலையும் ஒருத்தருக்கு என்ன செய்றீங்க? நீங்க வரையறுக்கிறீங்க. வரையறுக்கிறது வம்பா புரிஞ்சு எடுக்கிறீங்க. படித்தா தெளிவாக போட்டிருக்குது. படைத்தல் தொழில் பிரம்மா செய்வார், காத்தல் தொழில் திருமால் செய்வார், ஒடுக்கல் உருத்தல் செய்வான்னு எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிட்டு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் எங்கால் தான் செய்வார். நீங்கள் என்ன செய்வீங்க? வம்பா பிடிச்சி எடுக்கிறீங்க. யார் சொல்கிறா? பாஞ்சராஜ். யார் பாஞ்சராஜ்? யார்? வைணவர்கள். நாங்கள் ஏதோ போனால் போகுது, நாங்கள் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ அதை விட்டாலும் பரவாயில்ல, எங்கால் வேலையும் சேர்த்து கொடுக்குறிய. எங்கால் காத்தல் கடவுள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? உங்கள் புத்தகத்தையும் சொல்லியிருக்கு, எங்கள் புத்தகத்தையும் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாத்துலேயும் காத்தில் யார் செய்கிறான்? பிரம்மா. திருமால் தான் செய்கிறாரு. படைக்கிறது பிரம்மா தான் படைக்கிறான்னு சொல்லியிருக்குது. உங்கள் ஆளே ஒடுக்கிறது மட்டும்தான் உங்களால் வேலை. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு தான் அப்படின்னு என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்படி சொல்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும்? வரைத்து ஒரு கடவுளுக்கு முத்தொழிலும் செய்யும் சுதந்திரம் உண்டு என்பது என்ன எண்ணம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சரியா இருக்கும்? புத்தகத்துலாம் அப்படி இல்லை சார், புத்தகத்துலாம் அப்படியே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி வம்பா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிறீங்க? அதெல்லாம் பொருந்தாது என்று சொன்னாள். அதுக்கு என்ன செய்யறாரு? இது அவன் தலைக்கு விடை சொன்னார். விரை கமலத்தோன் ஆடும். விரைனது வாசனை பொருந்திய கமலத்தின் கண் உரை என்ற அயனும் மாடும். தாமரையில் 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க. தாமரையில் யார் உட்காந்துருக்கிறா? பிரம்மன் உட்காந்துருக்கிறான். திருமாலயத்துல பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்போ பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிற திருமாலம், தாமரை மேல் அமர்ந்திருக்கிற அந்த பிரம்மன் புண்ணியம் நன்னலால், இது பொருந்திய புண்ணியத்தினால். என்ன புண்ணியம்? பசு புண்ணியத்தால். அவங்க செஞ்ச பசு புண்ணியத்தினால உரைத்த அதிகார சக்தி, உயர்ந்த அதிகார சக்தியை ஏவலான் மேவினார்கள். அவனது ஏவலால் பெற்றுடையர். இறைவனது ஏவலாக இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்கே போய் உட்காந்துருக்கிறாங்க. திருமால் என்பது ஒரு பதம், பிரம்மன் என்பது ஒரு பதம். இந்த பதத்துக்கு யார் போவாங்க? பசு புண்ணியம் நிரம்ப செஞ்சாங்க போகலாம். அங்கே போய் யார் உட்கார வைப்பான்? பெருமான் தான் உட்கார வைப்பார். அவன் அங்கே நின்று படைத்த தொழில் செய்வான், காத்த தொழில் செய்வான். அதெல்லாம் கரெக்டு தான். அவங்களுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அவன் போய் உட்காந்தாச்சு, இனிமேல் நான் என் ஜவுரியத்துக்கு படைப்பேன், நான் என் ஜவுரியத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது. அங்கே போய் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆள் இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் கம்பெனி இருக்குது. அந்த கார் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன இருக்குது? டயரை தயாரிக்கிறவங்க ஒரு பக்கம் டயர் தயாரிச்சுட்டே இருப்பான். அந்த டயருக்கு அந்த வீடை தயாரிக்கிறவங்க ஒரு பக்கம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஒருத்தன் இன்ஜின் தயாரிச்சுட்டு இருப்பான். ஒருத்தன் அந்த பாடியை தயாரிச்சுட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஸ்க்ரூ தயாரிப்பான். இன்னொருத்தன் அதில் வர கீர் பாக்ஸு அதெல்லாம் தயாரிப்பான். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் சொன்னாங்க எல்லாம் ஒரே ஆள் இதெல்லாம் செய்ய மாட்டான்.
இல்லையா? டயர் தயாரிக்கிறவனே செஞ்சுட்டு இருப்பான். அவன் பாடி டயர், அந்த டயர் மட்டும்தான் தயாரிப்பான், தயாரிச்சுட்டே இருப்பான். இன்ஜின் தயாரிக்கிறவன் இன்ஜின் தயாரிக்கிட்டே இருப்பான். இந்த அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் என்ன செய்வான்? இந்த டயரை கொண்டு வந்து, வீலை கொண்டு வந்து, இன்ஜினை கொண்டு வந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து பெயிண்ட் அடித்து வண்டியை கொண்டு வந்து வெளியே நிறுத்துவான். அப்புறம் யார் இருப்பாங்க? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவன் என்ன செய்வான்? இதை கொண்டு போய் விற்பான், இந்த காரை கொண்டு போய் விற்பான். இப்போ இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன பேர்? அவருக்கு பேர் தான் முதலாளி. அவருக்கு பேர் தான் முதலாளி. இப்போ படைக்கிற ஆளு, நான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஏன் சௌகரியத்துக்கு தான் படைப்பேன் அப்படின்னு 15 இன்ச்சு வீடு செய்கிற இடத்துல நான் 12 தான் செய்வேன், 4 வீடு 12ல் செய்வேன், 4 வீடு 20ல் செய்வேன் அப்படின்னு நான் என்ன ஆகும்? கொண்டு வந்து அதுங்க சேர்க்க முடியாது, நீயே வச்சுக்க வேண்டியதான். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஏப்பா 16 இன்ச்சில் ஒரு 20,000 டயர் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு இவனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அவன் என்ன செய்வான்? அந்த 20,000 டயரு இத்தனை இன்ச்சில் செய்வான். இன்னொருத்தனுக்கு இத்தனை சிசி இன்ஜின் செய்வான். இந்த வர காருக்கு 20,000 இன்ஜினு இத்தனை சிசியில் செய்யும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பான், இவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பான். இதையெல்லாம் தனித்தனியாக கொண்டு வந்து சேர்த்துனா என்ன ஆகும்? கார் வரும். கார் வரணும்னா இதை என்ன செய்யணும்? இதை பிரித்து, அக்கு வேற ஆணி வேற பிரித்து, இதை நீ செய்ய, இதை நீ செய்ய, இதை நீ செய்ய அப்படின்னு யார் கொடுத்துருப்பா? இந்த ஓனர் ஒரு மீட்டிங் போட்டு, ஏப்பா ஜனவரிக்குள்ளே இத்தனை காரு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்வார்? இதையெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பார். அப்போ அவன் நான் தான் படைத்தல் அர்த்தம், என் கௌரியத்துக்கு நான் படைப்பேன் அப்படின்னு அவர் என்ன செய்ய முடியாது? படைக்க முடியாது. எனக்கு ஓனர் ஒருத்தருக்கு மேலே உட்காந்துருக்குறாரு, அவர்கிட்ட தான் என்ன இருக்குது? சரி, இப்போ நமக்கு ஓனர் யாரு? பெருமா. அவருக்கு என்ன இருக்கு? இல்லைம்மா, அதெல்லாம் கரெக்டு தான், சுதந்திரம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன செய்வார்? அவர் சரி, அதை எப்படி செய்வார்னு கேட்டால் நம்முடைய மொத்த கணக்கு நோட்டு அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஜனவரிக்குள்ளே 20,000 காரு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு? இப்போ ஓனர்கிட்ட தான் இருக்கும், படைக்கிறவன்ட்டு இருக்காது, மேனேஜர் கிட்ட அதெல்லாம் இருக்காது. எவ்வளவு இந்த மாதம் எவ்வளோ விற்கணும், இந்த மாதம் இந்த கார் எவ்வளோ விற்கணும், இந்த லிஸ்ட் யார்கிட்ட இருக்குது? ஓனர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் பார்த்து இதை இவ்வளோ செய்ய அவ்வளோ செய்வார். அது மாதிரி நம்ம மொத்த வினைக்கணக்கு யார்கிட்ட இருக்குது? பெருமான்கிட்ட தான் இருக்குது. அவர் என்ன செய்வார்? சகலர், இதில் ஒரு இத்தனாயிரம் பேர் தூக்கி இந்த கோணத்தில் போடு, இவனை தூக்கி இந்த கோணத்தில் போடு, இவனை தூக்கி சொர்க்கத்தில் போடு, இவனை தூக்கி நரகத்தில் போடு அப்படின்னு யார் முடிவு பண்ணுறா? பெருமான் தான் முடிவு போடுவார். இப்போ சொர்க்கத்தில் போடுன்னா சொர்க்கம் ரெடியாக இருக்கணும். அங்கே இந்திரன் ஒரு உட்காந்துருப்பான். அவன் என்ன செய்யணும்? இவன் போகும்போதே இவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அனுப்புவார். இவன் நமக்கு தெரியாது, நம்ம சீட்டு நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம சீட்டு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம போகும்போது அதை எடுத்துகிட்டு போவான். அவன் என்ன செய்வான்? அதை எடுத்து பார்ப்பான், சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவனை இதெல்லாம் பண்ணு அப்படின்னு எழுதி கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அதை மட்டும்தான் உங்களுக்கு செய்வான். சொர்க்கத்துக்கு போனால் உங்களுக்கு கற்பக மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கோ, காமதேவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ, அங்கே அங்கே இது என்ன நடக்குது? ஊர்வசி நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான், கொஞ்ச நேரம் போய் வேடிக்கை பாரு, இந்த கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிடு, இப்படியெல்லாம் யார் கொடுப்பா? இந்திரன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுப்பான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை கொடுப்பான். எதை வச்சு கொடுப்பான்? சீட்டு தான். சீட்டு யாருக்கு இருக்கு? நம்மளுக்கு தான் இருக்கு, நமக்கு படிக்க தெரியாது. சீட்டில் எழுதி கையெழுத்து போகிறது யாரு? பெருமான் தான். சரியா? இப்போ அவன் என்ன செய்யணும்? அவன் விருப்பத்துக்கு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சீட்டை வச்சுட்டு அவன் வேலைக்கு நீங்கள் பிரம்மா உலகத்தை படைக்கணும்னா, எப்பா இத்தனை சகல வர்க்கத்தில் இத்தனை பேருக்கு வரப்போனான், இவனுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு அவர் என்ன செய்வார்? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அவர் ஜெயிலர் தான். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போனால் அதில் என்ன இருப்பார்? ஒரு ஜெயிலர் இருப்பாரா இல்லையா? அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? நீதிபதி அங்கே தீர்ப்பு எழுதி அனுப்புவார். புரியுதா? இவனை 6 மாதம் வெய்யா, இவனை 3 மாதம் வெய்யி, இவனை 6 வருஷம் வெய்யி. சீட்டு யார் கொடுப்பா? நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாசிச்சு சீட்டை கொடுத்துருவார். அதை எடுத்துகிட்டு போனால் அவர் பார்த்துட்டு உள்ள வாயம், நீ ஆர்டினரி செல்லுக்கு போ, இவனை கொண்டு போய் கேள்வியான செல்லில் போடுன்னு அவருக்கு கொடுத்த சீட்டை எக்ஸிக்யூட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவன்கிட்ட எதுவும் கிடையாது.
அதுக்கு மேலே அவனு என்ன செய்ய முடியாது. 6 வருஷம் சொன்னா நீ நமக்கு வேண்டிய ஆளு, 6 மாசத்துல கிளம்ப முடியுமாண்ணா? கிளம்ப முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரமெல்லாம் கிடையாது. அதான் படைத்தல் கர்த்தாவுக்கும் அதிகாரம் கிடையாது, காத்தல் கர்த்தாவுக்கும் கிடையாது, ஒடுக்குதல் கர்த்தாவுக்கும் கிடையாது. 3 பேருக்குமே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன வேலை? படைன்னு சொன்னா படைக்கணும், காத்துக்கிட்டு இருந்தா காத்துக்கிட்டு, ஒடுக்குன்னு சொன்னா ஒடுக்கிறோம், அவ்வளவுதான் இந்த வேலை. எனவே இவர்கள் புண்ணியத்தின் வாயிலாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகிறோமா இல்லையா, பரீட்சை எழுதி, அது மாதிரி என்ன செய்யறது? இங்கே வாழ்கிற காலத்தில் புண்ணியத்தை செய்யறது. புண்ணியத்தை செஞ்சு அங்கே போகலாம், இந்த இந்த பதங்களுக்கு போகலாம், ஒவ்வொரு பதத்துக்கு போகலாம். நிறைய பதம் இருக்குது. இப்போ திருமால்னு சொன்னால் ஒரு திருமால் கிடையாது, ஏகப்பட்ட திருமால் இருக்கிறாங்க. பிரம்மன்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரம்மா இருக்கிறாங்க. நமக்கு நாவுக்கரசர் பாடம் தெரியுமா இல்லையா? 100 கோடி பிரம்மர்கள் நொந்திரர், 6 கோடி நாரணன் அங்கனே, 7 கங்கை மணலில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை. எனவே இவர்களெல்லாம் என்னதுங்க? ஏவலான் மேவினார்கள். இறைவனுடைய ஆணி வழி நிற்க உரியவர்களே அன்று சுதந்திரமாக நிற்கிற அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது. சரி, முனிவருடைய உரை பாருங்க. அயன் மாள் இருவரும் புண்ணிய விசேடம்தான் முதனுடைய அதிகார சக்தி அவனது ஏவலால் பெற்று உடையர் அன்றி அத்தொழிற்கு சுதந்திரராக நல்லர். அந்த தொழில் செய்யறதுக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது. ஏவல் வழி நிற்பாங்க, சொல்றதை செய்வாங்க, அவ்வளவுதான். எனவே முத்தொழிலும் செய்தற்குரிய சுதந்திரம் ஈருமாகிய ஒருவனுக்கே உண்டு. சகாரகாரனாகிய முதல்வனுக்குத்தான் இந்த முத்தொழில் செய்கிற அதிகாரம் உண்டு என்பதும், நல்வினைக்கண் வாழ்நாளில் மாளாய் அயனாய் நீள்நாடர் வானாடர் போமுதலாய் வந்த பெரும்பதற்கு போற்றி பகவனை. போற்றி பகவனை இருக்கா இல்லையா? போற்றி பகவனில் அழகா சொல்ற. உயிருக்கு பாவ புண்ணியங்களை ஊட்டுவது எப்படி, பெருமான் எப்படி ஊட்டுகிறான் என்று சொல்லுகிற போது, நரகப்படுகொலியில போய் துன்பத்தை அனுபவிக்கும்னு சொல்லுவார் போற்றி பகவனில். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டு தானே. நரகப்படுகொலை என்ன செய்யுங்க? ஈராவும் மோனை திண்ணன்று அடித்தும் வேறாமல் ஆநரகத்தை அழித்து விட்டும் இன்னும் மாறாத பெண் கோபம் மாற்றி என்று ரொம்ப விரிவாக அந்த நரகத்தில் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்குதுன்னு பட்டியல் சொல்லிட்டே வர. அப்புறம் என்ன செய்வாருன்னா, அந்த புண்ணிய விசேடம் கூட 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 இது பாவத்தை செய்யறத விட்டுட்டு என்ன செய்யும்? புண்ணியம் செய்யாது. ஓ, பாவம் செஞ்சா வம்பாட்டுக்கு என்ன செய்யலாம்? புண்ணியம் செய்யலாம் அப்படின்னு புண்ணியம் செய்யும். புண்ணியம் செஞ்சா என்ன ஆகும்? சொர்க்காதி போகங்களுக்கு போகும். சொர்க்காதி போகங்களுக்கு போகும். அதுவும் பிறப்பதான் கொடுக்கும். அதுவும் பிறப்பதான் கொடுக்கும். எனவே அது செய்கிற போது நல்வினைக்கண் வாழ்நாளில் மாடாய் அயனாய் நீள்நாடர் வானாடர் போமுதலாய் வந்த பெரும்பதத்து நானாவிதத்தால் நலம் பெறுநாள் தான் மாட வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி வெங்குருவின் வாழ்க்காட்டான் என்பர். ஆயனா பிறந்து மாலா பிறந்து மண்ணிட மண்ணை மனிதனா பிறந்து எல்லாம் முடிஞ்ச என்ன செய்யலாம்? வெற்றி கடுந்தூதர். வெற்றி கடுந்தூதர் யாரு? யமதூதர். யமதூதருக்கு ஏன் வெற்றி கடுந்தூதர்? யமதூதர்னு சொல்லாம இல்லையா? யமதூதர்னு சொல்லாம என்ன சொல்றாரு? வெற்றி கடுந்தூதர் ஏன் சொல்றாரு? சொல்லுங்க, ஏமா சொல்றாரு? அதாவது பெரியோர்கள் ஒரு சொல்ல கையாளுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? சும்மா யமதூதர்னு எழுதலாமா இல்லையா? யமதூதர்னு எழுதலாமா இல்லையா? நம்மளா அது தெரியுமா இல்லையா? தெரியும். அது போல என்ன செஞ்சிருக்கிறாரு? வெற்றி கடுந்தூதர். வெற்றி கடுந்தூதர்னு எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? அண்ட
100% அவங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா சாத்தியக்கூறு. ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு என்ன இருக்கணும்? சாத்தியக்கூறு இருக்கணும். என்ன சாத்தியக்கூறு? ஒரு வேலையை சொன்னபடி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்முடையெல்லாம் ஒரு வேலையை கொடுத்தா நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஒரு 90% சான்ஸ் இருக்குது. எப்படி செய்வார்? கண்டிப்பாக செஞ்சிருவார். நம்பி கொடுக்கலாங்க, அந்த வேலையை நம்பி கொடுக்கலாம், நல்லா செஞ்சிருவார் அப்படின்னா அவருக்கு ஒரு 90% சொல்லலாம், 95% சொல்லலாம். 100% சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு வேலை ஏதோ தப்பலாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு பண்ண முடியும்? யாரால் அப்படியே செய்ய முடியும்? நான் கேட்குறேன் இல்லையா, யார் தாங்க அப்படி செய்ய முடியும்? அப்போ ஒரு வேலையை கொடுத்தா அதில் அந்த ப்ராபபிலிட்டிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் யமதூதருக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 100%. 100%. அவங்ககிட்ட என்ன கிடையாது? ஃபெயிலியருங்கிறதே யமதூதர்கிட்ட கிடையாது. இந்த நேரத்துக்கு போயா அப்படின்னு சீட்டு சாமி எழுதி கொடுத்துருவார். எங்கே வரும்போதே? பிறவிக்கு வருகிற போதே ஓட்டி போகணும்னு சொல்றாரு. எங்க? காய கருப்புளியில் காத்திருந்து. எங்க நிற்பாரு? காய கருப்புளியில். காய கருப்புளி எங்க இருக்கு? எங்க இருக்கு? தாயினுடைய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருங்கலையா, கருமுட்டை. கருமுட்டை இதுல தந்தையினுடைய விந்து நீந்தி செல்கிறது. ரொம்ப விரிவாக சொல்ற. போய் ஒரே ஒன்று தான் என்ன செய்யுது? போய் அந்த முட்டையை தைக்கிறது. அப்படி முட்டையை தைக்கிறது. மீதி எல்லாம் செத்து போகும். உள்ள இருக்கிற எல்லா அணுக்களும் செத்து போகும். ஒன்னே ஒன்று தான் என்ன செய்யும்? தாயினுடைய கருப்பையில் இருக்கிற முட்டையை போய் தைக்கும். அந்த தைக்கிற இடத்துல நிற்பானா பெருமான். முட்டைக்குள்ள அப்படி நுழையுதா இல்லைங்களா? அந்த இடத்துல நிற்பானா. என்ன செய்யறான்னா பிராரத்த கர்மத்தை அங்கதான் எழுதுறான். பிராரத்த கர்மத்தை எங்க எழுதுறான்? அந்த முட்டையின் வாயிலே, முட்டையினுடைய காய கருப்புளியில் என்ன செய்யறான்? காத்திருந்து. நமக்காக எங்க காத்திருக்கிறான் பாருங்க. நம்ம எல்லாம் கோயில காத்துக்கிட்டு இருக்கிறான், அங்க காத்துக்கிட்டு இருக்கிறான், இங்க காத்துக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம். அவன் எங்க காத்துக்கிட்டு இருக்கிறான்? தாயின் கருப்பையில. பஞ்சாக்கினி வித்தை எங்க வருது? முதல்ல வானத்துல வருது, மேகத்துல வருது, மண்ணுல வருது, செடியா வருது, தந்தையினுடைய வயிற்றுல வருது, தாயினுடைய வயிற்றுக்குள்ள போகுது. இது 5 இடத்துல உயிர் தங்குது. இதுல கொண்டு போய் அந்த தாயின் கருப்பையில நின்று காத்திருந்து காமியத்திற்கு ஏய. காமியத்திற்கு ஏயன்னு கண்மத்திற்கு தக்கவாறு. என்ன கண்மம்? பிராரத்த கண்மம். இந்த பிறவிக்கு வரும்போத நம்ம என்னென்ன கேட்கணும், என்னென்ன கேட்கக்கூடாது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் இந்த கருவி கரணங்கள்லாம் என்னென்ன வேலை செய்யணும். இந்த கருவி இவ்வளவு இருந்தா போதும், இவ்வளவு வேலை செஞ்சா போதும் அப்படின்னு என்ன செய்யறாரு? எப்ப எழுதுறாரு? அங்க நின்று எழுதுறாரு. எழுதுறாரு. அப்படியே உள்ள போவான். அப்படியே கழுத்து பிடிப்பார். ஒரு டேக் அடிச்சுடுவார். அது பிராரத்த கர்மத்தை டேக் அடிச்சுட்டு போகல அப்படின்னு தள்ளி விட்டு என்ன செய்யுது? உள்ள போய் 10 மாதம் அங்கே இருப்பான். வெளியே வருவான். இவனுக்கு என்னைக்கு கை விளக்கணும், என்னைக்கு காது விளக்கணும், காது எப்போ கேட்கணும், காது எப்போ கேட்கக்கூடாது, எங்கெல்லாம் ஊர் சுற்றணும், எங்கெல்லாம் போகக்கூடாது, போகக்கூடாத இடத்துக்குலாம் இந்த காடு போகும், போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகாது. இது எல்லாம் எழுதி வச்சுட்டான். காமியத்திற்கு ஏய கை கால் முதலான எவ்வுறுப்பும், எல்லா உறுப்பும், கை காடு மூக்கு இதயம் கல்லீரல் மண்ணீரல் ரத்தம் எலும்பு சலை ரொட்டு லொசுக்கு எல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? எப்படி வரையறை செய்யறான்? வினைக்கு தக்கவாறு. வினைக்கு தக்கவாறு. காமியத்திற்கு ஏய கைகால் முதலா எவ்வுறுப்பும் எப்படி செய்யறான்? ஆசரவே குற்றமின்றி. குற்றமின்றின்னா என்னது? குற்றமின்றினா இப்ப நமக்கு உறுப்புல குற்றம் இருக்கா இல்லையா? நம்ம உறுப்புல குற்றம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாம்மா? இருக்குது. அப்புறம் என்ன குற்றம் இல்லாம செய்வோம்? ஆசரவே செய்து
குற்றம் இல்லாம செய்வான். உறுப்பு நம்ம உறுப்பு குற்றம் இல்லாம இருக்கு இருக்கா? கும்புளால் யாத்திரை. அப்புறம் என்ன குற்றம் இல்லாம அவன் செஞ்சான்? வினைக்கு குற்றம் இல்லாம வேலை செய்யாது. அவன் என்ன வினை ஊட்டணும்னு நினைக்கிறானோ அதுக்கு கரெக்டா வேலை செய்யும். நமக்கு வேலை செய்யாது. நமக்கு வேலை செய்யாது. எதுக்கு வேலை செய்யும்? வினை என்ன சொல்லுதோ அதுக்கு கரெக்டா வேலை செய்யும். வேற எதுக்குமே வேலை செய்யும். நாம் நினைச்சுக்கிறேன் இவன் யாரு அரசன் போலதான் வெளிதான் நான் தான் அரசன், நான் தான் அரசன் சொல்லி நம்ம பேருக்கு ஒரு பயம் கேட்க மாட்டான், ஒருத்தரும் கேட்க மாட்டான். அதை எப்படி செய்வான்? அந்த பின்னாடி வினை இருக்கு, அதை பார்த்துட்டு அவர் போனா போவார், வானா வருவார். இவன் நினைச்சு நான் போக சொன்னேன் போனேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்னதுங்க, ஆசரவை செய்து திருத்தி பின்யோகத்தின்னு அது ரொம்ப நீளமாக போகுது. எனவே அந்த வகையில் இந்த பதங்கள் எல்லாம் என்னதுங்க, நல்வணிக்கண்ணே தோன்றுகின்ற பதங்கள் எல்லாம். அதான் என்ன சொல்றாங்க, திருமாலாகட்டும் பிரம்மனாகட்டும் யாருக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதாங்க கருத்து. சரி போட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துக்குவோம். வேதம், புராணம், இதிகாசம் முதலியவற்றிற்கும் இதுவே கருத்து என்பது சதுர்வேத தாத்பரிய சங்கரவ முதலியவற்றுள் காண்க. வேதத்திலையும் சரி புராணத்திலையும் சரி பல இடத்துல இவர் படைத்தம் செய்கிறாரு, இவர் காத்தம் செய்கிறாரு, இவர் ஒடுக்குதல் செய்கிறாரு, நிறைய புராணம் இருக்கும். எந்த புராணத்தை படித்தாலும் இதுதான் கருத்து. இதுதான் கருத்து என்பது எங்க சொல்லியிருக்கிறாங்க, சதுர்வேத தாத்பரிய சங்கரகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அது ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்துக்க. முதலியவற்றுள் காண்க. சரி, வரைந்து என்பது வரைத்து என வலித்தது. வலித்ததுன்னா எனது வலிமை. இது என்னது, இது மெல்லினம், அது வல்லினம். சரிங்களா? வரைந்து அப்படின்னு வரணும். பாட்டில் எப்படி வந்திருக்கு, ஒருவனுக்கே வரைத்து, ஒருவனுக்கே வரைத்துன்னு இருக்கா இல்லையா பாட்டில்? அது என்ன செய்யும், ஒருவனுக்கே வரைந்து. வரைந்து என்னது, ஒருவனுக்கு ஆக்கி வைப்பது, அவனுக்காக சொல்வது. சரி, வலித்தது. உரைத்த என்னும் பெயரச்சத்து அகாரம் விகாரத்தால் தொக்கது. உரைத்த அதிகார சக்தி இருக்கா இல்லையா, உரைத்த அதிகார சக்தி, அதுல என்னது ஒரு பெயரச்சம் நிக்குது, எஞ்சி நிக்குது. அது என்னது, முதல்வன். அது உரைத்த அதிகார சக்தி. அந்த முதல்வன் என்பது அங்கே இல்லை. முதல்வன் அது அதிகாரத்தின் வழிதான் இவங்கெல்லாம் நிற்பாங்க. இப்போ முதல்வன் என்பது என்னாச்சுங்க, பெயர் எச்சமாகி நிற்குது. பெயரும் எச்சமாகி நிற்கிறது. அந்த முதல்வன் என்பதை பறிவித்துக் கொள்ள வேண்டும். உரைத்தல் என்பது உயர்தல். இந்த இடத்துல ஒரு கருத்தை நாம பார்க்கணும். இது திருக்குறள்ல இருக்கு. திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல்வே உலகன்னு சொல்லி கடைசியா 10வது குறள் என்னது, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் 10 குறட்பா செஞ்சு அதுக்கு பரிமேலர் உலகை செய்கிற போது முத்தொழிலுக்கு 3 பேர் தான் எழுதுவார். முத்தொழிலுக்கும் 3 பேர் தான் எழுதுவர். முத்தொழிலும் இறைவன் செய்வான் என நிறுவி ராசகம், சாத்வீகம், தாமசம் என்று 3 தொழில்களும் 3 குணையுடைய செய்வாங்க. 3 குணம் யாராருக்கு இருக்கு அப்படின்னா, சாத்வீகம் என்பது படைத்தலுக்கும், ராசகம் என்பது படைத்தலுக்கும், சாத்வீகம் என்பது காத்தலுக்கும், தாமசம் என்பது ஒடுக்குதலுக்கும் உரிய குணம் அப்படின்னு சொல்லி, ராசத குணம் உடையவன் பிரம்மன், சாத்வீக குணம் உடையவன் திருமால், தாமச குணம் உடையவன் குருத்திரன். எனவே இந்த 10 குறட்பாக்களும் மூவர் முதலிகளை குறித்தது. மூவர் முதலினா இங்க இல்லை, திருமால், பிரம்மன், குருத்தன் என்று 3 பேர்த்த குறிக்கிறதுன்னு யார் எழுதியிருக்கிறார், பரிமேலர்கள் உரை செய்கிறார். இது யாருடைய கருத்துனா பாஞ்சராத்தினுடைய கருத்து. புரியுதா? அது நமக்கு உடன்பாடு உடையது இல்லை. ஏன்னா திருக்குறள் பரிமேலர்கள் உரை
மிகச்சிறந்த உரை, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சித்தாந்த கருத்து வருகிற போதெல்லாம் நம்ம அங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக கையாளணும். அவர் பெரும்பாலும் பாஞ்சராத்திரியுடைய தத்துவ ஞானத்தில் தான் அவர் உரை இருக்கும். மற்றபடி பொதுவான உரை மிகச்சிறந்த உரை, அது என்ன ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவரை விட சிறந்த உரை எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம அங்கே படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இல்லையா. நமக்கு திருவாசகத்தில் மூவரென்றே என்று எண்ணி விண்ணாண்டு மண்மே தேவரென்றே இருமாந்ததென்ன பாவம் தெரிதவரே இருக்கா இல்லையா. மூவரென்றே என்று எண்ணி, யாரையும் மூவர் நினைக்கக்கூடாது. மூவர்ல ஒருவனா பெருமானை நினைக்க கூடாது. மூவர்ல ஒருவராக பெருமானை நினைக்க கூடாது. மூவர்ல வருபவர் யார்? குருத்திரன். குருத்திரன் வேறு, சிவம் வேறு. குருத்திரன் வேறு, சிவம் வேறு. இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, அந்த நீல நிறத்துல வரையப்படுபவன் குருத்திரன். பெருமான் என்ன நிறம்? பொன்னார் மேனி. பொன்னார் மேனி. அதனால இறைவனை அந்த பொன்னார் மேனியில தான் வரையணும், நீல நிறத்துல வரையக்கூடாது. படம் வரைக்கும் போது எப்படி வரையக்கூடாது? நீல நிறத்துல வரையக்கூடாது. அது உருத்திரனை குறிக்கும். உருத்திரனை குறிக்கும். இதுவும் அந்த கருத்தை அடிவற்றி எழுதுற. இறுதியாம் காலம் தன்னில் இருவரும் தம் உறுதியில் நின்றார் எண்ணில் இறுதிதான் உண்டாகாதாம். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெறுவதும் நாம் ஆக்கம் நோக்கம் பேர் அதிகாரத்தானே. இப்போ அவனுடைய கருத்தை மேலும் மறுக்கிற. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். படைத்தல் கர்த்தா யாரு? பிரம்மா. அவரு சுதந்திரத்துக்கே படைப்பாருன்னு வச்சுக்கோ. நான்லாம் எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்னு நீ சொன்னா பரவாயில்லையா, வச்சுக்கோ. பிரம்மாவே படைக்கிறார், பிரம்மாவே படைக்கிறார். சரி, காத்துல யார் செய்யறா? திருமாலே காக்கிறார். எப்படி காப்பாரு? அவரு இஷ்டத்துக்கு காக்கிறாரியா. இவரு எழுதி கொடுப்பாரு, அவரு படிப்பாருலாம் இல்லை. இவரு என்ன செய்வாரு? அவர் விருப்பத்துக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கு, அவருக்கு சுதந்திரம் இருக்கு. சரியா, அப்படியே வச்சுக்கோ. உருத்திரன் என்ன செய்வாரு? அவரு விருப்பத்துக்கு அளிப்பார். இப்ப நீ சிவபெருமான என்னன்னு சொல்ற? உருத்தர்ன்னு சொல்றியா? உருத்தர்ன்னு சொல்றியா? சரியா வச்சுக்கோ. உனக்கு அதுக்கு உங்க நூல்ல எங்க பார்த்தாலும் அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறீங்க? 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க 5 தொழிலே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு தொழில் எத்தனை? 3 தான். படைத்தல், காத்தல், அழித்தல் தான். சரியா, உருத்தன் தான் சிவபெருமானா? அப்படியே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கோ. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? இறுதியாம் காலம் தன்னில். இறுதியாம் காலம் தன்னில். இறுதின்னு என்னது? ஒடுக்கம், சங்காரம். சங்காரம். எனவே சங்கார காலத்தில் இருவரும் தம் உறுதியில் நின்றார் எண்ணில். இந்த 2 பேருக்கான யாரு? படைக்கிற ஆள் ஒரு ஆளு, காக்கிற ஆள் ஒரு ஆளு. படைக்கிற ஆள் ஒரு ஆளு, காக்கிற ஒரு ஆள். இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? நீ யாரியா சொல்றது? நான் எதுக்கு கேட்கணும்? நான் யாரு? எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் படைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இவர் என்ன செய்வாரு? நான் காத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ ஒடுக்கிறது ஒடுக்காது உம்பாடு. நீ ஒடுக்குனா என்ன, ஒடுக்காடி என்ன? நான் காத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட வேலை என்னது? காக்கிறது. என்னோட வேலை படைக்கிறது. இந்த 2 வேலையை நான் விடமாட்டோம். நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்யணுமா இல்லையா? செய்யணும் தான். சரி, உங்க நூல்ல உலகம் ஒடுங்கும்னு சொல்றீங்களா இல்லையா? யார் நூல்ல? பாஞ்சராத்திரிகள் நூல்லையும் உலகம் ஒடுங்குமா ஒடுங்காதா? ஒடுங்கும். சரி, பிரம்மனுடைய இரண்யகற்ப மதத்துல உலகம் தோன்றி நின்று ஒடுங்குமா ஒடுங்காதா? ஒடுங்கும். அப்ப உலகம் ஒடுங்கும் என்பதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து? யாருக்கு கிடையாது. பிரம்மதேவனை கடலா கும்புறவங்களுக்கும் இல்லை, திருமால கடவுளா கும்புறவங்களுக்கும் உலகம் ஒடுங்குவதில்லை, ஒடுங்கும் என்பதில்லை. என்ன கிடையாது? மாற்று கருத்து இல்லை. சரியா? சரி, அப்போ நீங்க 2 பேரும் உறுதியா இருந்தீங்கன்னா எப்படியா ஒடுங்கும்? புரியுதா இல்லையா? இப்ப
நான் ஒடுக்க வந்திருக்கிறேன், நானே ஒடுக்க வந்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? நீ காக்க வேண்டிய ஆடு. நான் இப்போ நீ காக்கிறதுல நீ பெரிய ஆளா இருந்தா என்னால என்ன செய்ய முடியாது? ஒடுக்க முடியாது. என்னால ஒடுக்க முடியாது. இப்போ ஒடுக்கிருச்சா இல்லையா? ஒடுங்கிருச்சு. அப்போ உனக்கு அந்த சுதந்திரம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கு மேல உனக்கு என்னையா சொல்லணும்? இருவரும் தம் உறுதியில் நின்றார் எண்ணில். உறுதியா நான் வேற ஒரு விட மாட்டேன், நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒடுக்கிறதுக்கு அப்புறம் இவர் படைக்கணும். இப்போ படைச்சான்னு என்ன ஆகி போச்சு? இப்போ ஒடுக்க இல்லைன்னு ஆகி போயிடும். 100 பேரை இருக்கிறாங்க, இந்த அறையில 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்த்து ஒடுக்கியாச்சுன்னா இவர் என்ன செய்யறாரு? ஒரு பக்கத்தில் இருக்க இன்னும் 10 பேர்த்த உற்பத்தி பண்றாரு. அப்ப என்ன ஆயிரும்? ஒடுக்கிருச்சான்னு கேட்டா என்ன செய்வோம்? இவர் எங்கீங்க, இவர் ஒடுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் அங்க தோட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எங்க ஒடுக்குது போங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா அப்படி இல்லை. ஒடுக்கிருச்சா எல்லாம் சர்வசங்காரம் ஆயிடுச்சு, சர்வசங்காரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? உங்க நூல்ல தான் யார் சொல்லியிருக்கிறீங்க, நான் சொல்ல வேண்டாம். உங்க நூலே உலகம் ஒடுக்குன்னு சொல்லிட்டியா இல்லையா? சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம்? சச்சாட க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப யாருமே இல்ல, யாருமே இல்லாத ஒரு நிலை இருக்குன்னு என்ன அர்த்தம்? இவர் மொத்தமா ஒடுக்கிட்டாருன்னு அர்த்தம். மொத்தமா ஒடுக்கல. அப்ப இருவரும் தம் உறுதியில் நின்றார் என்றில் இறுதிதான் உண்டாகாதாம். இறுதிங்கிறது நடக்க, இறுதியே நடக்க. உலகம் சங்காரமாக இன்மையான். அக்காலத்தே அவ்விருவரும் உளரல்லர் என்பது பெற்றான். ஒடுக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எவனால் படைக்கப்பட்ட உலகத்தை உருத்திரன் ஒடுக்கினான், எவனால் காக்கப்பட்ட உலகத்தை உருத்திரன் ஒடுக்கினான். அது மட்டும் இல்ல, படைச்சவனையும் ஒடுக்கிட்டான், காத்தவனையும் ஒடுக்கிட்டான். என்ன செஞ்சிட்டாரு? படைத்தவனால் படைக்கப்பட்ட உலகம் மட்டும் உடங்கல, என்ன செஞ்சிட்டாரு? படைச்சாலையும் ஒடுக்கிட்டாரு. இவன் காத்துக்கிட்டு இருந்தான், இவனால் காக்கப்பட்ட உலகத்தை மட்டும் ஒடுக்கல. என்ன ஆகி போச்சு? காத்தவனையும் ஒடுக்கியாச்சு. இப்ப சொல்லி யாருக்கு சுதந்திரம் இருக்கு? சுதந்திரம் யாருக்கு இருக்கு? ஒடுக்கிறவனுக்கு தான் சுதந்திரம் இருக்கு, ஒடுக்கணுக்கு தான் சுதந்திரம் இருக்குது. எனவே அந்த சங்கார காலத்துல இருவரும் உளரல்லர் என்பது பெற்றான். எனவே அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால், அறுதியில் அரணே எல்லாம் அழித்தல். அல்லதுவும் வேறொருவராலும் சங்கரிக்கப்படாத சங்கார கடவுள் எனப்படுவோர் சிலவற்றை ஒழிந்து சங்கரிப்பன் அல்ல ஆகலாமும் முழுவதும் சங்கரித்தவழி. அப்ப அவன் ஒடுக்கும் போது என்ன செய்வானா? சர்வ சங்காரம். சங்காரம் 2 சங்காரம் இருக்கு. என்ன சங்காரம்? ஏகதேச சங்காரம், சர்வ சங்காரம். 2 சங்காரம் இருக்கு. ஏகதேச சங்காரம் என்பது என்னது? இந்த கலைகள் ஒடுக்குகிற போது, கலைகள் எத்தனை கலை இருக்கு? 5 கலை. என்னென்ன கலை? நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அநீதிகள். சரியா? நிவர்த்திகளை எங்க இருக்கு? மண் தத்துவம். நிவர்த்திகளை மண் தத்துவம். பிரதிஷ்டைகளை 23. இது எஞ்சி 23 ஆன்ம தத்துவம் வரைக்கும், ஆன்ம தத்துவம் வரைக்கும். அடுத்தது வித்தைகளை, வித்யா தத்துவம் மாயை வரைக்கும். அடுத்தது சாந்திகளை எது வரைக்கும்? சாதாக்கிய வரைக்கும். அடுத்தது சாந்தி அதீதங்களை நாத தத்துவம் வரைக்கும், நாத தத்துவம் வரைக்கும். இப்போ இறைவன் என்ன செய்ய? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிபதியா வச்சிருக்கான். நிவர்த்திகளைக்கு அதிபதி யாரு? பிரம்மன். நிவர்த்திகளைக்கு பிரம்மன் தான் அதிபதி. நிவர்த்திகளை ஒடுக்குகிற போது அதனுள்ள இருக்கக்கூடிய 108 குணங்களை பெருமான் ஒடுக்குவான். 108 குணங்களை ஒடுக்கி கூடவே யாரை ஒடுக்கிடுவான்? பிரம்மனையும் ஒடுக்கிடுவான், பிரம்மனையும் ஒடுக்கிடுவான். அடுத்தது திருமாலுக்கு வருகிற போது ஆன்மதத்துவம். ஆன்மதத்துவம் 23. ஆன்மதத்துவம் 23 தான். ஏன்னா இங்க நிவர்த்தி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 24 ஒன்றை கழிச்சிருக்க 23. அந்த 23ல எத்தனை குணங்கள் இருக்கிறது? 56 குணங்கள் இருக்கிறது. இதுல 108, அதுல 56. அந்த 56 குணங்களை ஒடுக்குவான். திருமாலையும் ஒடுக்கிறோம், திருமாலையும் ஒடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி வித்தைகளை,
சாந்திகளை சாந்தி. இப்போ ஒன்றை மட்டும் ஒடுக்கிட்டு விட்டானா கீழே, எது நிவர்த்தியை மட்டும் ஒடுக்கினானா ஏகதேச சங்காரம், இல்லை பிரதத்தையும் நிவர்த்தியும் ஒடுக்கினாலும் ஏகதேச சங்காரம் தான். 5 கலைகளையும் ஒடுக்கினா அதுக்கு என்ன பேரு? சர்வ சங்காரம். சர்வ சங்காரம். இது என்னது? இது எப்பவுமே நடக்காது, எப்பவாவது நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? அப்பப்போ நடக்கும். இந்த கோணங்கள்ல ஒரு பகுதியை ஒடுக்கிறதும் ஒரு பகுதியை விடுவதும் அப்பப்போ நடக்கும். சர்வ சங்காரம் என்பது எப்போ நடக்காது? எப்பவாவது நடக்கும். அதுக்குதான் சர்வ சங்காரம்னு பேர். அதனால அறுதியில் அரணே, தனக்கு ஒரு முடிவில்லாத பெருமான், தனக்கு ஒரு முடிவில்லாத பெருமான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஒடுக்கிட்டே போனா கடைசியாக யார் நிற்பா? பெருமான் மட்டும்தான் நிற்பாங்க. இப்போ மீள தோற்றுவிக்கணும்னா யார் தோற்றுவிக்கணும்? பெருமான் தான் தோற்றுவிக்கணும். அப்புறம் அவன்கிட்ட தோன்றிய பிறகு ஒரு பிரம்மா படைப்பாரு, திருமால் காப்பாரு. அதெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் முதல்ல அவனை தோற்றுவிக்கணுமா இல்லையா? யார? பிரம்மாவை தோற்றுவிக்கணும், திருமாலை தோற்றுவிக்கணும், உருத்திரரை தோற்றுவிக்கணும். அப்புறம் தான் இது என்ன செய்யணும்? நான் படைத்தல் கர்த்தாமா. அதான் அழகா திருவாசகம். படைத்தோன் படைக்கும் படையோன், காப்போன் காக்கும் கடவுள், கரப்போன் கரக்கும் கருதா கடவுள். படைப்போனை படைப்போன், காப்போனை காப்போன், ஒடுக்குவோனை ஒடுக்குபவன். அவன் தான் யாருன்னா இறைவன். அவன் தான், அதான் பரசிவம்னு பேர். அதுதான் பரசிவம்னு பேர். படைப்போன் படைக்கும் படையோன், காப்போன் காக்கும் கடவுள், கருத்துடை கடவுள் என்று திருவாசகத்தில் சொல்றாரு. எனவே அந்த ஒருவனே பேர் அதிகாரத்தானே, அந்த ஒருவனே பேரதிகாரம். பேரதிகாரம் என்பதற்கு பெரியதோர் ஆதாரம்னு செய்யறாரு. அதிகாரத்தை என்ன செய்யறாரு? ஆதாரம் ஆகலான். உலகத்திற்கு ஆதாரம் யாரு? அவன் தான். இன்னும் ஆக்கம் நோக்கம் நாம் அவனால் பெறுதும், ஒடுங்கி உலகத்தை மீள தோற்றுதலும் நிறுத்துதலும் செய்தலை அவனாலே நாம் பெற்றுக்கொள்ளுதும் என்க. எனவே உலகத்தை படைப்பதும், படைக்கப்பட்ட உலகத்தை காப்பதும், காத்த உலகத்தை ஒடுக்குவது யாரு? பெருமான் தான். எனவே இது திருமால் இருக்காரு, பிரம்மன் இருக்கிறார்னா சொல்ல முடியாது. முனிவர் உரை பாருங்க. சங்கார காலத்தில் ஏனை இருவரும் தத்தம் ஆற்றலோடு, தத்தம் மாற்றலோடு படிச்சிருக்காரு. சேர்த்து படிக்கும் போது ஆற்றலோடு படிக்கணும். ஆற்றலை மாற்றலாக்கிறது புரியுதா இல்லையா? புத்தகத்தில் அதுதான் இருக்கு. சேர்த்து படிக்கும் போது தத்தம் மாற்றலோடு இல்லாது ஆற்றலோடு நிலை பெறுவராயின் உலகம் சங்காரமாக இன்மையான். அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். உலகம் என்ன ஆகாது? ஒடுங்காது. உலகம் ஒடுங்காது. அக்காலத்து அவ்விருவரும் உலரல்லர் என்பது பெற்றான். எனவே சங்கார காலத்தில் யார் கிடையாது? திருமால் கிடையாது, பெருமன் கிடையாது. அதனால அவங்க 2 பேரும் இல்லைன்னு பெறப்பட்டதுனால அல்லதுவும் அது மட்டும் இல்லை, சங்கார கடவுள் எனப்படுவோம். சிலவற்றை ஒழித்து சிலவற்றை சங்கரிப்பன் அல்ல. அவர் அப்படி ஒடுக்கும்போது கொஞ்சம் உருவா இருக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சங்கார கடவுள்னா அவர் வேலையே என்னது? மொத்தமாக ஒடுக்கிறது தான். எனவே அப்பெற்றாகிய சங்கார கடவுளை வேறு சங்கரிப்பார் இல்லை ஆகலான். அவனை போய் இன்னொரு ஆள் ஒடுக்குவாங்களான்னு கேட்டால் ஒருத்தர் இல்லை. நம்ம கடைசியாக யார் இருப்பான்? அவன் மட்டும்தான் இருப்பான். எனவே சங்கரிப்பார் இல்லை ஆகலான். முழுவதும் சங்கரித்த வழி அவன் ஒருவனே எஞ்சி நிற்றல் பெறப்படுதலானும் ஒடுங்கிய உலகங்களுக்கு பெரியதோர் ஆதாரம் அவனே ஆகலானும். அப்போ உலகம் ஒடுங்கும் போது யார்கிட்ட ஒடுங்கும்? அவன் மட்டும்தான். ஒவ்வொரு இருவர் கல்லறல்லர் பாரிசேடு அளவு பார்க்கறமா இல்லையா? அப்ப யார் எஞ்சி நிற்கிறேன் அவன் தான் கல்லுன்னு சொல்ற மாதிரி. அது மாதிரி பாரிசேடு அளவு யாரு? திருமால் கிடையாது, பிரமன் கிடையாது, அவன் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஒடுங்கும்போது எங்க ஒடுங்கும்? அதான் ஒடுங்கணும். வேற எங்க போய் ஒடுங்கும்? அப்ப தோன்றும் போது எங்க தோன்றும்? அதான் ஒடுங்கும். அவ்வளவுதான். வேற இன்னும் வாய்ப்பே கிடையாது. வேற ஒன்றுக்கும் வழியே இல்லை. எனவே அவனே பெரியதோர் ஆதாரம் அவனே ஆகலாம். ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுதற்கும் நிறுத்துதற்கும்
அவனே உரியவன் என்பது தானே போதும். என்ன போய் விளக்க வேண்டியது கிடக்குது, அவ்வளவுதான் இருக்குது. அவன் தானே ஆகி போச்சு. அப்ப எல்லாம் யார் செய்யணும்? அவன் தான் சார் செய்யணும். சும்மா திருமால் செய்யறாரு, பெருமன் செய்யறாரு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் அவன்கிட்ட ஒடுங்குறவங்க தான். அவன்கிட்ட ஒடுங்குறது. அறுதியில் அரண் என்னும் பெயர் அடையாளம் ஓர் ஏது கூறியவாறு. ஓர் ஏது கூறியவாறு. அறுதியில் அரண் அப்படின்னு என்னது? அரண்னு சொல்லாம அவனுக்கு ஒரு அடை வேற போற. அறுதியில் அரண் அப்படின்னு தன்னை ஒருவன் சங்கரிக்கிறதுக்கு இல்லை. அவனுக்கு மேல ஒரு ஆள் கிடையாது. அவன் தான் முடிந்த முடிவு. அவனுக்கு அறுதி கிடையாது, இறுதி கிடையாது. இறுதி கிடையாது. எனவே அறுதியில் அரண் என்னும் பெயர் அடையாளம் ஓர் ஏது கூறியவர். அவன் தான் உலகத்திற்கு முதல்வன் என்பதற்கு அந்த அடைய என்ன ஆயிடுச்சு? காரணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தனியா ஒரு காரணம் வேண்டாம். எனவே கூறியவாறு இன்னும் மேலவன், இன்னும் மேலவன் அறுதி இல்லாத அரண் என கூறினார் என்க. அறுதியில் என்பது தனக்கு ஒரு இறுதி இல்லாதவன் என்பது கருத்து. சரி, ஆதாரம். ஆதாரம் என்பது அதிகரணம் என. ஆதாரம் அதிகரணம் என்பன ஒரு பொருள் கிளவி. ஒரு பொருள் கிளவி. கிளவி என்னது? சொல். கிளவி என்பது சொல். அதிகாரம்னாலும் ஆதாரம்னாலும் ஒண்ணுதான். ஆதாரம்னாலும் அதிகரணம்னாலும் ஒண்ணுதான். பாட்டு என்ன இருக்கு? ஒருவனே பேர் அதிகரணத்தாலே இருக்கா இல்லையா? ஒருவனே பேர் அதிகரணத்தாலே இருக்கா இல்லையா? அங்க என்ன செய்யணும்? ஆதாரம் பொருள் செஞ்சுக்கணும். ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டார். ரெண்டு ஒரு பொருள் கிளவி. ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் சொன்னா அந்த இடத்துல பொருள் என்ன செய்யணும்? அதிகரணம் என்கின்ற இடத்துல ஆதாரம்னு பொருள் செய்யணும். ஆதாரம் என்னது? அவனுக்கு ஒரு இன்னொரு ஆதாரம் இல்லை. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. அத என்ன செய்யறாரு? பேர் அதிகரணம் என விசேடித்தார். சொல்லும் போதே பேரதிகரணம் அப்படின்னது அவன் தான் எல்லாவற்றுக்கும் நிலைக்களன். எல்லாவற்றுக்கும் அவனுக்குள்ளதான் தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே அதுக்கு பேரதிகரணம் என விசேடித்தார். முதல் காரணமும் அதிகரணம் ஆதல் உண்மையில் என்னென்ன சொல்லுங்க. முதல் காரணமும் அதிகரணமாதல் உண்மையின் பேரதிகாரம் என விசேடித்தார். வச்சுக்கோ. முதல் காரணமும் அதிகரணம் ஆதல் உண்மையின் பேரதிகாரம் என பேரதிகரணம் என விசேடித்தார். இது பொருள் சொல்லுங்க. ஆமாமான் தலையில ட்ரை பண்ணுங்க. சிறப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சிறப்பு? சேடித்தார் என்பது சிறப்பா சொன்னாரு. எதை சேடித்தார்? எதுக்கு சேடிக்கிறீங்க? அதாவது நிலைக்கலன் ஆதாரம். உலகத்திற்கு ஆதாரம் எது? நிலைக்கலன் எது? மாயை. உலகம் எதிலிருந்து தோன்றுது? மாயையிலிருந்து தோன்றுது. அப்போ உலகத்துக்கு நேரடி நிலைக்கலன் எது? மாயை. சரியா? ஆனா மாயை எதிலிருந்து தோன்றுது? சிவத்துல அடங்கி நிற்கிறது. மாயைக்கு நிலைக்கலன் எது? சிவம். உலகத்திற்கு நிலைக்கலன் மாயை, மாயைக்கு நிலைக்கலன் சிவம். அதனால அதிகரணம் சொல்லாம பேரதிகரணம் சொன்னார். புரியுதா இல்லையா? அதிகரணம் சொன்னா மாயை தான் நிலைக்கலன். அதை அதிகரணம் சொல்லலாம்.
நிலைக்கலன்னு சொல்லலாம். மாயைக்கே நிலைக்கணும் எது? சிவம் தான். அதனால சிவத்தை என்ன செய்யறாரு? பேரதிகாரம் அப்படின்னு ஒரு அடை போடுறார். புரியுதா இல்லையா? அதான் மாயை தானே தொழிற்படாமையும் அது கீழே இருக்க மாயை நிலைக்கலனா இருந்தாலும் அது தானா உலகமா போடுறார். அது என்ன செய்யணும்? பெருமான் தான் மாயிலிருந்து தோற்றுவிக்கணும். மாயிலிருந்து தோற்றுவிக்கணும். அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு? பேரதிகாரம். மாயைக்கு நிலைக்கலன் சிவம். அப்புறம் அது தானா தொழில்படாது. அது தொழில்படுத்துவது யாரு? பெருமான் தான். எனவே அது ஒரு ஆதாரம் ஆயினும். எது ஒரு ஆதாரம்? மாயை. மாயை உலகத்துக்கு ஆதாரம் ஆயினும் இறைவனை அவற்றை தொழில்படுத்துவதனால பேரதிகாரம் என்று சொன்னார். இவை இரண்டு செய்யுளானும் பௌராணிகர் மதம் பற்றி நிகழும் கடாவை முறையே ஆக அளவை பற்றியும் பொருந்துமாறு பற்றியும் பரிகரித்து வேடது வலியுறுத்தப்பட்டது. பௌராணிகர்னா யாரு? பௌராணிகர் பேராசிரியர் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவார் பௌராணிகர். புராண கதையை நிறைய சொல்லுவாங்க. புராண கதையை எடுத்து விதந்து சொல்லுவாங்க. அதுக்கு இருந்து அந்த பேர் பௌராணிகர்னு பேர். புராணத்தில் கதை இதிகாச கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த கதையை ரொம்ப விரித்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புராண கதையை. அவர்தான் பௌராணிகர். இதானே பாஞ்சராத்திரர் மதம் இரணியற்ப மதங்களை பரிகரித்தவாறும் ஆயிற்று. பௌராணிகரையும் மறுத்தாரு, பாஞ்சராத்திரிகளையும் மறுத்துட்டாரு, இரணியற்பத்தையும் மறுத்துட்டார். சரியா? இப்போ ரெண்டு பாட்டு எது? 54, 55. அப்ப முத்தொழில் செய்பவன் யாரு? பெருமான் தான். பெருமான் தான் முத்தொழில் செய்வான். முதல்ல முத்தொழில் செய்வதனால அவன் விகாரப்படணும்னு கேட்டவங்க யாரு? பௌத்தர். விகாரப்பட மாட்டான்னு சொல்லிட்டார். இவன் என்ன செய்தான்? முத்தொழில்லாம் சரிதான், அது எங்காலும் செய்வானா? அதை மறுத்து யாரு? பெருமான் மட்டும்தான் முத்தொழில் செய்வாரு. அவங்கெல்லாம் யாரு? இவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று அவங்களுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது என்று அதை சொல்றார். சரி, இப்போ அடுத்தது 56, 57. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவாதி, உலகாயனர், பரிணாமவாதி. 3 பேரை மறுக்கிறார். மாயாவாதி, பரிணாமவாதி, உலகாயனர். 3 பேர்த்த மறுத்து 2 பாட்டு செய்யறார். புக்கில் இல்லையா? எல்லா புத்தகத்துல எப்படி இருக்கா? ஒரு சில புக்கில் இருக்கு. யாரா இருக்குல்ல ஒட்டி இருக்கிறாங்க. ஒட்டி இருக்கிறதுல இருக்கும், உங்களுக்கு இல்லை. சரி சரி, பாட்டு இருக்குல்ல. உலகாயனர், மாயாவாதி, பரிணாமவாதி. உலகாயனர், மாயாவாதி, பரிணாமவாதி. பழைய புத்தகத்தில் இருக்கும். புது கொடுத்த புத்தகத்தில் தான் சில பக்கத்தில் இருக்காது. சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம்? தோற்ற எண்ணில். சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம்? தோற்ற எண்ணில் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் ஆம். உயிருக்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துடைக்கவும் புண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. முன்னவன் சங்கார கடவுள். மேல சொன்ன சங்கார கடவுள். தோற்ற காரணம் என்ன என்றில் உலகத்தை படைப்பதற்கு காரணம் என்ன? செய்தற்குரிய காரணம். பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு எழுதி போடணுமா? விளக்கம் இருக்கா? சரி, அப்புறம் பார்த்து எழுதிக்க.
புத்தகத்தை பார்த்து எழுதிக்க. அதான் சிலதில் ஒட்ட வச்சிருக்காங்க, சிலதில் ஒட்ட வச்சிருக்க மாட்டாங்க. சரி, இல்லாத ஒரு பேப்பரில் அங்கே எழுதி வச்சுக்க, எழுதி ஒட்டி வச்சுக்க. சொன்ன இத்தொழில்கள் மேலே சொன்ன படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களும் தோற்ற காரணம் என்ன என்று. அப்படி இறைவன் இந்த எதுக்கு படைக்கணும், எதுக்கு காக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா என்னில் அப்படின்னாவே என்னது, ஒரு கோடை போட வேண்டியது. யார் கேட்குறாங்க இந்த கேள்வி? 3 பேர் கேட்கறான், 3 பேர் கேட்கறான். எதுக்கு இவர் படைக்கணும், எதுக்கு காக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா விளையாட்டு என்று மொழிதலுமா, விளையாட்டு என்று மொழிதலுமா. அப்போ இறைவனுக்கு முத்தொழிலும் விளையாட்டு, முத்தொழிலும் விளையாட்டு எங்க சொல்லியிருக்கு? திருவாசகத்திலேயே சொல்லியிருக்கு, திருவாசகத்திலேயே சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு சும்மா போர் அடிச்சதுன்னா ஊடகத்தை படிப்பார், கொஞ்ச நேரம் விளையாடுவார், அப்புறம் என்ன செஞ்சுருவார், போத அப்படின்னு திருப்பி மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாரா? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, கறந்தும் விளையாடி என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி அத்தொழிற்கு காரணம் விளையாட்டு என்றழுமா, விளையாட்டு என்றழுதான். அப்புறம் இன்னொரு பாட்டு, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வரையெல்லாம் உய்தொழிந்தோம் செய்யாமல் காப்பாய் எவையோனோ எம்பாங்க. திருவம்பாவையிலையும் சொல்லியிருக்கு. அப்போ திருவாசகத்தில் ஒரு இடத்துல இல்லைங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு போர் அடித்தா படைப்பார், போர் அடித்தா ஒழிஞ்சிருவார் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? திருவாசகத்தில் சொல்லியிருக்கா? அப்படிதான் சொல்லியிருக்கா என்று முதலிய திருவாக்குகள் பற்றி அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அதை விளையாட்டு என்றது எல்லாம் விளையாட்டு விளையாட்டுன்னு வருதா இல்லையா? இந்த விளையாட்டு என்பது ஐங்கள பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல, இது இலக்கணத்தில் சொல்லுவாங்க. ஐங்களை பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு அப்படின்னு என்னது? இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பானையை ஒன்று மேலே வச்சு அடுக்கியிருப்பாங்க. ஒரு பானை வச்சு தண்ணி குடிச்சு, அதுக்கு மேலே ஒரு பானை, அதுக்கு மேலே ஒரு பானை, இப்படி 5 பானையை வச்சுக்கிட்டு அந்த பொம்பளைங்க என்ன செய்வாங்க? கையை வச்சு பேசிட்டே போவாங்க. இது தலை மேலே 5 பானை இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க? 2 கையை பேசிக்கிட்டு மேலே பானை இருக்கிறதே அவங்களுக்கு நினைக்காம இவங்க பாட்டு இப்படி திரும்பி பேசிட்டு போவாங்க, இப்படி திரும்பி பேசிட்டு போவாங்க. பானை பாட்டு நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? அது என்னது? அவங்களுக்கு போற போக்கில் செய்யும். அப்ப விளையாட்டு என்பது எளிதில் செய்தல். விளையாட்டு என்பதற்கு எப்படி எளிதில் செய்தல். நான் சொல்ற மாதிரி சில பேர் அவர்கிட்ட அந்த வேலை கொடுக்குற அதெல்லாம் அவர் போற போக்கில் செஞ்சுருவார். நாம இவ்வளவு முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்னங்க அப்படியே போகும்போது அது சும்மா சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டாரு, விளையாட்டாக செஞ்சுட்டு போயிட்டாருங்க. சொல்றமா இல்லையா? அப்போ ஒரு அரிய செயலை எளிமையா செஞ்சா அதுக்கு என்ன பேரு? விளையாட்டு பேர். விளையாட்டுன்னு பேர். அதான் இங்க சொல்றாங்க. இங்கே விளையாட்டு என்பது ஐங்கள பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல அத்துணை எளிதில் செய்யப்படுதலை நோக்கி ஆகலின், அதுக்கு தான் விளையாட்டுன்னு பேர். படைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படைக்க மாட்டாரு, காக்கணும்னாலும் கஷ்டப்பட்டுதான் காக்க முடியாது. எல்லாம் எப்படி நடக்குது? சங்கற்பத்தில் நடக்குது. அதனால அது விளையாட்டு என்பது என்னது? அவரே போற போக்கில் செய்யற வேலை, அதுதான் விளையாட்டுன்னு பொருளே ஒழிய போர் அடிக்குதுன்னு விளையாடுற விளையாட்டு இல்லை அது. சரியா? எனவே அதுதான் இங்க கருத்து. என நோக்கி ஆகலின் அக்கருத்தும் உயிர்க்கு அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப சாதாரணமா செஞ்சாரு. அது மட்டும் இல்லை, உயிர்க்கு முன்னே மன்னிய புத்தி முத்தி. உயிர்க்கு முன்னே என்னது? பெத்த காலத்து சொர்க்காதி போகமும்
பதமுத்திகளும். உயிருக்கு 3 வகையான நிலை இருக்கு, நமக்கு தெரியும். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது என்னது? கருவிகரணோடு கூடாம ஆணவ மலத்துல கிடந்தது, அதுக்கு கேவலம்னு பேர். கருவிகரணோடு கூடி பிறப்புக்கு வந்துட்டா சகலம்னு பேர். சுத்தம் என்பது இந்த கருவிகரணையெல்லாம் விட்டுட்டு திருவடி நிழல்ல பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது. பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது. இந்த பெருமான் படைத்தல் தொழில் யாருக்கு செய்யறான் அப்படின்னு கேட்டா, கேவலத்துல இருக்கிற உயிரை கொண்டு வந்து பிறப்புல போறான். கேவலத்துல இருக்கிற உயிரை என்ன செய்யறான்? பிறப்புல போறான். இங்க இருக்கிற உயிருக்கு பல பிறப்புகளை, ஒரு பிறப்பு இல்லை, பல பிறப்புகளை கொடுத்து அறிவை பக்குவப்படுத்தி என்ன செய்யறான்? தூக்கி புத்தியில போறான். அங்கிருந்து இங்க போட வேண்டியது, இங்க இருந்து அங்க போட வேண்டியது. இந்த 3 எதை கருதி? பயன் கருதி. 3 பயன் கருதி. எளிமையா செய்யறது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்கு. எளிமையா செய்யுங்கிறதுக்காக அது செய்யறது இல்லை, அதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு காரணம். என்ன காரணம்? கேவலத்தில் இருக்கிற உயிரை, ஆணவ மலத்தில் அழுதி கிடக்கிற உயிரை அறிவை திருத்தி பேரின்பத்தை கொடுப்பது. படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் என்ன காரணம்? உயிரை கொண்டு போய் திருவடியில இருத்தணும். அதுக்காக என்ன செய்யறான்? படைக்கிறதையே திரும்ப திரும்ப படைச்சிக்கிட்டு இருக்கிறான், காக்கிறதையே திரும்ப திரும்ப காத்துக்கிட்டு இருக்கிறான், திரும்ப திரும்ப ஒடுக்குறான். எதுக்கு? எது வரைக்கும்? வீடு வேறு போற வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? சளிப்பெரியார் தன்மையனுக்கு. அவன் யாரு? சளிப்பெரியார் தன்மையன். இத்தனை தடவை படைக்கிறனே, என்னடா நமக்கெல்லாம் ஒரு பாடம் நடத்தி ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், அப்புறம் எத்தனை தடவை சொல்லுவோம். சளிப்பு வந்துருதா இல்லையா? எல்லாருக்கும் வரும், யாரா இருந்தாலும் வரும். ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? எத்தனை தடவை பிறந்தாலும் கடவுள் இல்லை. பரவாயில்லையா? அடுத்த பிறவில பார்க்கலாம். அடுத்த பிறவில வந்து என்ன செய்வான்? கடவுள் இல்லைமா. 100 பிறவி ஆனதுக்கப்புறம் யாரோ ஒரு இயற்கை என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு மேல என்ன இருக்கு? இயற்கை இருக்கிறது, அதெல்லாம் கடவுள் இல்லைமா. அப்போ அது தனக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பேரு? இயற்கை. அப்புறம் அவன் திருப்பி 100 பிறப்பு பண்ணுவான். பிறகு வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வான்? ஏதோ இருக்கு மாட்டான்னு தெரியுது. அவன் என்ன செய்யறது? சலிக்கிறதே இல்லை, சலிப்பதே இல்லை. அப்போ வினை பிறவில கொண்டு வந்து பிறக்க வச்சு, மேல மேல பிறக்க வச்சு, சலிப்பே இல்லாம என்ன செய்யறான்? திரும்ப 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 படிக்கிறது. உயிரை படைக்கிறது, காக்கிறது, ஒடுக்கிறதுன்னு செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க? இந்த உயிருக்கு அந்த வினைக்கு ஏற்ப என்ன செய்யணும்? சொர்க்கத்தை கொடுக்கணும், வினைக்கு ஏற்ப நரகத்தை கொடுக்கணும். இந்த 2க்கு நடுவில் என்ன செய்வான்? சில புண்ணியங்கள்லாம் செய்வான், சில பதமுத்தியை கொடுக்கணும். பதமுத்தி கொடுத்தா என்ன செய்வான்? அங்கே போய் கொஞ்ச நாள் பிரம்மாவா இருப்பான், கொஞ்ச நாள் இந்திரனா இருப்பான், கொஞ்ச நேரம் சூரியனா இருப்பான், கொஞ்ச காலம் சந்திரனா இருப்பான், கொஞ்ச காலம் திருமாலா இருப்பான். இவெல்லாம் போய் உட்கார வச்சு திருப்பி அவனை கொண்டு வந்து கீழே கொடுத்து திருப்பி பாடத்தை முதல்ல ஆரம்பிச்சு நடத்தி அவன் என்ன செய்யுங்க? இப்படி மாற்றி 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 சொர்க்காதி போகங்களை கொடுத்து பதமுத்திகளை கொடுத்து என்ன செய்யறான்? பெத்த காலத்துல கேவலத்துல உயிர் இருக்கிற உயிருக்கு அங்கேயும் 5 தொழில் செய்யலாம். கேவலத்துல 5 தொழில் உண்டு. கேவலத்துல 5 தொழில். அது என்ன செய்யறதுங்க? அறிவை பிறவிக்கு வருவதற்கு தயார் செய்யறதுன்னு பேசு. நம்ம பிறப்புக்கு வர்றதுக்கே தயார் இல்லாம இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அதுக்கு அந்த தயார் செஞ்சுக்கிறார். அப்புறம் தயாரானவனை தூக்கி கொண்டு என்ன செய்யறது? பிறவியில போட்டு இவனுக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து வினையை ஊட்டி சொர்க்கத்துக்கு போக வச்சு, நரகத்துக்கு போக வச்சு, பதமுத்தியை கொடுத்து எல்லாம் சொல்லி இவனுக்கு என்னது? திருவடிக்கு போன ஜாமி அப்படின்னு கேட்கிற வரைக்கும் இதை அயராம செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அப்புறம் அந்த பேரின்ப நுகர்ச்சியை பெறுகிற தகுதி வந்த உடனே அவனை தூக்கி என்ன செய்யறாரு? தூக்கி முத்தியில போடுறாரு. முத்தியில போட்டு அவனுக்கு என்ன செய்யணும்? முத்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முத்திய கொடுத்துட்டு அது என்னதுங்க? கணந்தோறும் கணந்தோறும் மாறுகின்ற இன்பம். முத்தி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்காது. இந்த நிமிஷம் அனுபவிச்சா அடுத்த நிமிஷம் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்? இதை விட உயர்வா இருக்கும், இதை விட உயர்வா இருக்கும். அடுத்த நிமிஷம் இதை விட உயர்வா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி தான் அங்கேயும் இவனுக்கு போர் அடிச்சிடும், முத்தியிலையும் போர் அடிக்கும். அப்ப என்ன செய்யணும்?
கணந்தோறும் கணந்தோறும் மாறுகின்ற இன்பத்தை அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு ஆளுக்கே இத்தனை வேலை செய்ய வேண்டியது. இந்த மாதிரி கோடான கோடி உயிருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் விளையாடி எத்தனை வேலையை அவன் இப்படி சங்கற்பத்தில் செய்யறதுனால அதுக்கு விளையாட்டுன்னு. அதுக்கு தான் பேர் விளையாட்டு. அதான் இங்க சொல்ல என்னதுங்க, உயிருக்கு புண்ணே மண்ணிய புத்தி முத்தி. புத்தி கொடுக்கவும் முத்தி கொடுக்கவும். புத்தி கொடுக்கவும் முத்தி. முத்தி என்பது என்ன முத்தி? பதமுத்தி. புத்தி என்பது சொர்க்காதி போகம். போகம் எனவே ரெண்டையும் கொடுத்து புண்ணிய மலங்கள் எல்லாம் அருளால் துடைக்கவும். இதெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கிறாரு? அந்த அறிவில் இருக்கிற அறியாமைய போட்டு கழுவு கழுவுன்னு கழுவுறான். தண்ணியை மாற்றி இந்த தண்ணியில் போட்டு கழுவி பார்க்குறான். அந்த தண்ணியில் போட்டு கழுவி பார்க்குறான். கொண்டு வேலையை திருப்பியும் அடுத்த தண்ணியில் போட்டு கழுவி என்ன செய்யறான்? கழுவிட்டே இருக்கிறான். கழுவிட்டே இருக்கிறான். என்ன வேலை செய்யறானுங்க? துண்ணிய மலங்கள் எல்லாம் அருளால் துடைப்பதும் செறிந்த மலங்கள் மும்மலங்களையும் அருளால் நீக்குதலாகிய வீடு பேரு வழங்கவும். அப்போ என்ன செய்யறானுங்க? முத்தி கொடுப்பதற்கும். கேவலத்தில் இருக்கிற உயிருக்கு பிறப்புக்கு தயார் செய்வான். பிறப்புல இருக்கிற உயிருக்கு பதமுத்தி சொர்க்காதி போவான் நரகம் இதையெல்லாம் ஊட்டுவான். முத்தி கொடுப்பான். அப்புறம் என்ன செய்வான்? முத்திய கொடுப்போம். வழங்கவும் கொடுத்தல் பாலகும் அருளால் சொல்லலாமே. அருளால் சொல்ல. இவ்விரண்டும் தம்முள் முரணாமையான். எது முரணாமை? பந்தத்தை கொடுப்பதும் வீடு பெற்று கொடுப்பதும் என்னது? முரண்பாடு கிடையாது. என்ன முரண்பாடு கிடையாது? பிறப்புக்கு ஒருத்தனை கொண்டு வர்றான், ஒருத்தனை வீடு பேருக்கு கொண்டு போறான். இதுக்கு என்ன பேரு? பந்தம்னு பேரு. அதுக்கு வீடு பேருக்கு பேரு. ரெண்டும் ஒண்ணுதாங்கிற. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்? பந்தமும் வீடும் ஒண்ணுதான். ஏன்? என்னது? ஒரே லைன் தான். பிறப்புல இருந்து கேவலத்துல இருந்து போயிட்டே இருக்குது. முத்திக்கு போயிட்டே இருக்கு. அவன் அந்த கோட்டை தாண்டிட்டான். முத்திங்கிற கோட்டை தாண்டிட்டான். அவன் பேருந்து ஊதுறான். இவன் எங்க நிக்கிறான்? வரிசையில பந்தத்துல நின்னாலும் இவன் எங்க நிக்கிறான்? அந்த லைன்ல தான் நின்றுட்டு இருக்கிறான். அவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு, இது பின்னாடி நிக்கிறாரு. நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஒவ்வொருத்தனா பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறான். நாம அந்த லைன்ல தான் நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு இன்பத்தை கொடுக்குறான். நமக்கு வேற வேலையா தெரியுது. இன்பத்தை கொடுக்குறான், துன்பத்தை கொடுக்குறான், சொர்க்கத்தை கொடுக்குறான், நரகத்தை கொடுக்குறான். இப்படி தெரியுது. அதெல்லாம் பார்க்காத. உனக்கு என்ன வேலை நடந்துட்டு இருக்குது? முத்திக்கு போற வரிசையில போயிட்டு இருக்கிற நீ. இதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். நீ எந்த லைன்ல நின்றுட்டு இருக்கிற? பந்தத்துல நின்னாலும் முத்திக்கு போற வீடு தான். அந்த வரிசை தான் இது. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அங்க போறதை உன்னை தயார் பண்ணிட்டு இருக்கிறான். முத்திக்கு போறதுக்கு உன்னை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? தயார் பண்ணிட்டு இருக்கிறான். முதல்ல கேவலத்துல இருந்த உன்னை என்ன செஞ்சான்? பிறவிக்கு தயார் செஞ்சான். பிறவியில் இருக்கிறவங்க எதுக்கு தயார் செய்யறான்? வீடு பேருக்கு தயார் செய்யறான். மொத்தத்துல வரிசை ஒரே வரிசை தான். அங்கிருந்து எங்க போகணும்? முத்திக்கு போகணும். இடையில இது என்னது? என்னது? தயாரிக்கிற இடம். அறிவை திருத்துற இடம். அறிவை திருத்துற இடம். எனவே அருளால் சொல்லலாமே. அவன் செய்வதெல்லாம் என்னதுங்க? அருள் தாயா. எல்லாமே அருள் தான். எனவே ரெண்டுக்கு என்ன கிடையாது? முரணாமையன் தம்முள் முரணாமையன் உயிரின்கண் மேல் சென்ற கருணையால் ஆகியது ஆண்டைக்கு காரணம் என சொல்லலாம் என்க. அப்போ பந்தத்தை கொடுத்தாலும் முத்தியை கொடுத்தாலும் பிறப்புல கொடுத்தாலும் சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் அவன் என்ன வேலை செஞ்சாலும் நோக்கம் ஒரே நோக்கம் தான். என்ன நோக்கம்? வீட்டுக்கு போறதுதான். எந்த வீட்டுக்கு? நேரமானா போக வேண்டியதுதான். நேரமானா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். யாரும் நிக்க போறதில்லை. யாரும் நிக்க போற. என்ன வரணும்? என்ன வரணும்? நேரம் வரணும். நேரம் வந்தா சரி போக வேண்டியதான். நமக்கு வந்துருச்சு, முடிச்சுட்டு போயிடலாம். சங்கார கடவுள், சங்கார கடவுள் இங்கனம் கூறி போந்த தோற்றம் முதலிய தொழில்களை செய்ததற்கு காரணம் யாரு? எதுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு? படைத்தல், காத்தல், அடித்தல், இத்தனை வேலை எது செய்யறாருன்னு சொன்னான். காத்தும் படைத்தும் கறந்தும்
விளையாடு என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி ஒரு சாரார் அத்தொழிலுக்கு காரணம் விளையாட்டு என்று கருதுவர். யார் சொல்றாங்க? இது உலகாயதர். உலகாயதர் என்ன சொல்லுவாங்க? இது அவருக்கு விளையாட்டியா, சும்மா எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதனால அதெல்லாம் அவர் கடவுளே இல்லைப்பா, இல்லைங்களா? அவன் வேறு. உலகாயதர் கருத்து இது இறைவனுக்கு ஐந்தொழில் விளையாட்டு. சரி, ஒரு சாரார் ஐயாணி ஆட்கொண்டு விளையாடும் ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ என்ற திருவாக்குகள் பற்றி விளையாட்டு என்பது ஐங்கரபாரம் சுமத்தன் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல அத்துணை எளிதில் செயல்படுதல் நோக்கி ஆகலின். எனவே அது எளிமையாக செய்யறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கருத்து உயிர்கட்கு பெற்ற காலத்து சொர்க்காதி போகமும் பதமுத்திகளும் முத்தி காலத்து வீடு பேரும் கொடுத்தல் பயத்தல் என்பது இவ்விரண்டும் தம்முன் முரணாமையான் உயிரின்கண் மேல் சென்ற கருணையே ஆண்டைக்கு காரணம் என்பதாம். விளையாட்டு என்று என்பதில் வரக்கூடிய மொழிதலும் இருக்கா இல்லையா? மொழிதலும் என்னும் உண்மை, மொழிதலும் என்கின்ற உண்மை எதிரது தடியது. மொழிதலும் மொழிதலும் என்பது என்னதுங்க? விளையாட்டு என்று மொழிதலும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா பாட்டுல? அது என்னது? அந்த உண்மை இருக்கா இல்லையா? மொழிதலும் ஒரு உண்மை இருக்கா இல்லையா? அது என்னது? எதிரது தடியது. எதிரது தடியதுன்னு என்னது? இதற்கு ஒரு தடியது பாருங்க. என்னது? இறந்தது தடியது. இறந்தது தடியது. இது என்னது? எதிரது தடியது அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த பாட்டுல வருதுன்னு அர்த்தம். எதுல வருது? அடுத்த பாட்டுல வருது. அதான் எதிரது தடியது. அந்த செய்தி இன்னும் அடுத்து வர செய்தியை இங்க சொல்றாரு. அடுத்த பாட்டுல அதை விரிவா சொல்றாரு. அதனால விளையாட்டு என்று மொழிதலும் என்பது அந்த எண் உண்மை எதிரது தடியது. பந்தமும் வீடும் தரல் பரமனுக்கு விளையாட்டு. சரி, ஏனைய எண்ணுண்மை. ஏனைய எண்ணுண்மை இன்னும் என்ன இருக்கு? பந்தமும் வீடும் துடைப்பதும் வழங்கவும். இதெல்லாம் உண்மை இருக்கா இல்லையா? பந்தமும் வீடும் துடைப்பதும் வழங்கவும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னதுங்க? அந்த உண்மையெல்லாம் என்னது? எண்ணுண்மை. எண்ணுண்மை என்னது? கவுண்ட் தான். 1 2 சரியா? படைப்பதும் என்பது 1, காப்பதும் என்பது 1, வழங்கவும் என்பது 1, துடைக்கவும் என்பது 1. அவ்வளவுதான். அது எண்ணுண்மை. எத்தனை தொழில்கள்னு எண்ணிக்கலாம். அந்த தொழில் அங்கே இருக்கு. அதுதான் எண்ணுண்மை. அதில் மொழிதலும் என்பது மட்டும் என்னது? அடுத்த பாட்டில் வர கருத்தை தருகிற மொழிதலும் என்கின்ற உண்மையை தவிர ஏனைய உண்மையெல்லாம் எது? பந்தமும் வீடும் துடைப்பதும் வழங்கவும். இந்த 4 உண்மை என்னது? எண்ணுண்மை. அதெல்லாம் ஒவ்வொரு தொழில் மேல் நின்றது. வழங்கவும் என்னும் உண்மையோடு ஈதற்கு ஏதுவாகிய துடைப்பதும் என ஆக்கச் சொல் வருவித்து உரைக்க. வழங்கவும் இந்த பாட்டில் என்ன இருக்கு? உயிருக்கு மண்ணே மன்னிய குத்தி முத்தி புண்ணிய மலங்கள் அருளால் துடைக்கவும் வழங்கவும் சொல்லலாமே. அந்த வழங்கவும் என்பதை துடைப்பதோட சேர்த்து வருவித்துக்கணும். மலங்களை துடைத்து முத்தி வழங்கவும். மலங்களை துடைத்து என்ன செய்யறாரு? முத்தி வழங்கவும். அப்ப அதை கூட்டி வருவிச்சு. இந்த ரெண்டையும் கூட்டி பொருள் செய்யணும். புரியுதா இல்லையா? புரியலையா? துடைப்பதும் இருக்கா இல்லையா? மலங்கள் துடைப்பதும். எதை துடைக்கிறாரு? மலங்களை துடைக்கிறார். எதுக்கு? முத்தி வழங்க. சரியா? துடைக்கவும், மலங்களை துடைக்கவும், முத்தி வழங்கவும். அந்த ரெண்டையும் கூட்டி பொருள் செய்யணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அருளால் என்பது மேலும் கூட்டுங்க. மேல சொன்னதோட அருளையும் கூட்டிங்க. அருளால் மலங்களை துடைக்கவும், அருளால் முத்தி வழங்கவும். சரியா?
அந்த அருள் என்பது ரெண்டுலையும் சேர்த்து எதுல மலங்களை துடைக்கிறதும் அருளால தான், புத்தி வழங்குவதும் அருளால தான். அது அருள் என்பதை அங்கே வச்சுக்கணும். எதை செஞ்சாலும் அருள் தான். பார்த்துட்டு எல்லாம் பரிவே ஆகும் பின்னாடி சொல்ற. ஐந்தொழிலும் அருள் தான் அப்படின்னு பின்னாடி சொல்ற. காரணம் என்னை என கடாயினார்க்கு பயன்கூறி விடுத்தல் செப்பு வலுமாம் போடும் என்னில். என்னது 3 வேலை எதுக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா எதுக்கு செய்யறாங்கன்னு நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு எது செஞ்சதுனால என்ன பயன்னு சொல்லிட்டு இருக்கு. அருளால செஞ்சாருன்னு சொல்றீங்க. அருளால செஞ்சார், அருளால செஞ்சாருன்றது பாட்டில் இருக்கு. கேள்வி என்னது? எதுக்குயா செய்யறாருன்னா கேள்வி. எதுக்கு செஞ்சாருன்னு கேட்டா நீ எதுக்கு செஞ்சாருன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அருளால் செய்தார். அருளால செய்யறாரு, சந்தோஷமா செய்யறாரு, கோபமா செய்யறாரு, அதெல்லாம் விடு. நான் என்ன கேள்வி கேட்டோம்னே எதுக்கு செய்யறாரு, முத்தொழில் எதுக்கு செய்யறாரு, என்ன காரணத்துக்காக செய்யறாருன்னு சொல்லணுமா இல்லையா? நீ எதனால செய்யற? அருளால செய்கிறாருன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? அப்ப அது என்னது? செப்பு வலு. பதில் நான் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு கேள்வியை கேட்கறேன் இல்லையா? அப்படியே திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஒரு இடம் இருக்கு. இங்க தில்லைக்கு போறாரா இல்லையா? தில்லைக்கு போய் என்ன கேட்கிறாரு? பெருமான் என்ன கேட்கிறாரு? என்று வந்தாய். அவர் என்ன கேட்டாரு? எப்பப்பா வந்த? இவர் என்ன சொன்னாரு? எப்ப வந்தானா என்ன சொல்லணும்? இப்பதான் சாமி வந்தேன் அப்படி சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? பத்தனாய் பாடமாடி பரமணி பரமயோகி எத்தினாள் பற்றி செய்வேன் என்னை முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தால் உன் ஆடலாட்டா அடியனே. எப்ப வந்தேன்னு கேட்டா எதுக்கு வந்தேன்னு சொன்ன. இவர் என்ன கேட்டாரு? எப்பயா வந்த? சாமி இப்பதான் வந்தேன், நான் நேற்றே வந்துட்டேன் சொல்லணுமா இல்லையா? இவர் என்ன சொல்றாரு? உங்க கூத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், கூத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப கேள்வி என்னது, பதில் என்னது? சம்பந்தம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு பதில் தெரிஞ்சா இதுக்கு பதில் தெரிஞ்சிடும், இதுக்கு பதில் தெரிஞ்சா அதுக்கு பதில் தெரியும். புரியுதா இல்லையா? இங்க என்ன கேள்வி? 3 தொழில் எதுக்குயா செய்யறாரு அப்படின்னு கேட்டா ஆகாது. செப்பு வடுவாம் என்றில் ஆகாது. அருளால் எனவே வழங்கவும் துடைப்பதும் வைத்த அருள் காரணம் என்பது தாற்பயமாகலின். ஏன் படைக்கிறாரு? அருள் செய்யணுங்கிறது தான் படைக்கிறாரு. உயிருக்கு அருள் செய்யறதுக்கு தான் படைக்கிறாரு. எதுக்கு காக்குறாரு? அருள் செய்யறதுக்கு தான் காக்குறாரு. எதுக்கே ஒடுக்கிறாரு? அருள் செய்யறதுக்கு தான் ஒடுக்கிறாரு. அப்ப அருளால் சொல்லியாச்சா இல்லையா? அருளால் படைக்கிறது இல்லை, அருள் செய்யறதுக்கு தான் படைக்கிறாரு. அருளால் தான் படைக்கிறாரு, அருள் செய்யறதுக்கு தான் படைக்கிறார். வேறுபாடு புரியுதா புரியலையா? புரியுதா இல்லையா? புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? அப்போ படைப்பதின் நோக்கமும் அருள் செய்வதற்கு தான். புரியுதா இல்லையா? அது எதை வச்சு செய்யறாரு? அருளை வச்சுட்டு தான் செய்யறாரு. அப்போ இவருக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அருள் மட்டும்தான். பெருமான் இருக்கிறது அருள் மட்டும்தான். இவர் என்ன செஞ்சாலும் அருளால தான் செய்வார். அவர்கிட்ட அந்த வேலையை செஞ்சுட்டா நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? அருள் தான் கிடைக்கும். அருள் தான் கிடைக்கும். நீங்க படைச்சாலும் அருள் தான் கிடைக்கும், காத்தாலும் எனக்கு துன்பம் வந்துச்சே, எனக்கு இன்பம் வந்துச்சே, ஐயா எல்லாம் அருள் தாயா. உனக்கு இன்பம் துன்பம்னு பார்த்துக்கிற உனக்கு அதெல்லாம் வெளியே இருக்கிற கவரு. வெளியே இருக்கிற கவர் தான் என்னது? இன்பம் துன்பம் எல்லாம். உள்ள இருக்கிற பொருள் என்ன? மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் தான். பின்னாடி சொல்லுவார் என்னது? சில வியாதி மருத்துவன் அருத்தியோடு திண்ணமாய் அருத்தி கீர்ப்பன், சில நோய் எல்லாம் கண்ணியை கட்டிப்பாடும் கொடுத்து உடன் தீர்ப்பன். சில வைத்தியனால் என்ன செய்வான்? சில பேர்த்துக்கு சர்க்கரையில் மருந்து கொடுப்பான், சில பேர்த்துக்கு வேம்புல கொடுப்பான். எதில் கொடுத்தாலும் மருந்து தான். அது மாதிரி எல்லாமே என்னது? அருளால். எனவே இது செப்பு வழியின்மை.
செப்புவேடு இனிமே நாவுக்கரசர்கிட்ட போங்க. எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன். எதுக்கு வந்தேன்? திருக்கூத்து ஆடல் காண்பதற்காக வந்தேன். எப்போ வந்தேன்? எல்லாம் அருள் தான். வந்ததும் அருள் தான், காண்பதும் அருள். அதாவது ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றுமே இல்லை. எனவே அது காரணம் என்பது தாற்பயம் ஆயிற்று. மற்றாயினும் அனுக்கிரகமுடைய ஒழிந்த தொழில்கள் எல்லாம் பிறப்பு இறப்புகளில் படுத்து துயருறுத்துவன ஆகலின் அவற்றை செய்வது அருளாதல் யாங்கனம் என்றில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இருக்கிறது. அருளை தவிர மீதி எல்லாம் பிறப்பு தாயா கொடுக்குது. படைத்தல் என்னது? பிறப்பு. காத்தல் பிறப்புல இருக்கிறது. ஒடுக்குதல் பிறப்புல இருந்து நீக்கிறது. மறைத்தல் பிறப்புல வைத்திருக்கிறது. எல்லாம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இருக்குது. அருள் 5வது இருக்கு. அருள் எங்க இருக்கு? 5வதா இருக்கு. எல்லாம் அருள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஒண்ணுதானே சொல்லணும். நீங்க எதுக்கு 5 சொல்லிட்டு இருக்கிறீங்க? வேறு 5 பேர் சொல்லிக்கிட்டு 5 ஒண்ணுதானே இருக்கியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனவே அருள் ஆமாறு யாங்கனம் என்னில் அதற்கு வருஞ்செய்யுள் எழுந்தது. ஏன் 5 ஒன்று சொல்றேன்? அடுத்த பாட்டில் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு யார் சொல்றா? அருணதி சிவன் சொல்றார். நாம எப்ப சொல்லுவோம்? அடுத்த வகுப்பு சொல்லுவோம். பலம் சிவாடி என்று மின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று கால வைத்து உள்ள போக்கிட அன்றுடார் பண்புகள் என்றதே நிலவே உலகெல்லாம் வான்புகளாக செய்க மனிதர்களும் சுரக்க மண்ணில் போர் நோயை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் வரை போங்க நஷ்டமும் வேண்டி